அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொருத்தருமே உங்களுடைய இந்த விவகாரங்கள் ரொம்ப அழகா நம்ம இன்னைக்கு பேசணும். அந்த குவிஸுங்கிறது அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இந்த செக்ஷன் எப்படி இருந்தது அண்ட் நம்மளுடைய வகுப்புகளில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறீங்க? ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நியூ சிஸ்டர்ஸ் எஸ், அதாவது இப்போ புதுசாக வந்து ஜாயின் பண்ணவங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கான வகுப்புகள், இன்னைக்கான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதுதான் ஹெவன்சி கவுன்சிலிங். ஸோ இப்படி தான் நம்மளுடைய குரானையே நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ரிசர்ச் டீம் அவங்க ஆல்ரெடி 2 ரிசர்ச் இது வரைக்கும் போயிருக்கு. அடுத்த ரிசர்ச் வந்து சூரா நூரை நம்ம எடுத்திருக்கோம் இன்ஷா அல்லாஹ். சூரா நூர் பற்றின தகவல்கள் நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் போடுறேன். ஸோ ரிசர்ச் எடுத்திருக்கீங்கல்ல, டைமிங் என்னடா? இது வந்து 2:30 to 3:30 மேம். அப்படியாடா? என்னோட ஒர்க்கிங் ஹவர்ல வருதே. சரி ஃபைன். அப்படியா? டைமிங் வேணா இன்ஷா அல்லாஹ் மாற்றலாம் மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 4:30 வரைக்கும் ஒர்க்கிங் டைம் தான் எனக்கு. அதாவது ஆன்லைன்ல ஒர்க் பண்றேன். இன்னைக்கு நீங்க இன்விடேஷன் அனுப்பியிருந்தீங்களா, அதனால நான் வந்து பெர்மிஷன் கேட்டிருந்தேன். பெர்மிஷன் கேட்டுட்டு இது ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். நம்ம ஆனுவல் மீட்டப் வேற இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் புதுசா செய்வீங்க நினைச்சு உண்மையிலேயே நல்லா இருந்தது. நீங்க இந்த கொண்டு போன விதம், ஒவ்வொரு கொஸ்டின்ஸா கேட்டது, அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் வரவழைச்சது, தென் வந்து ஆமா எவ்வளவு சிஸ்டர்ஸ் ஆர்வமா ரிசர்ச் டீம்ல ஆன்சர் பண்ண வந்தாலும் நீங்க அவங்கள ஹோல்ட் அப் பண்ணிட்டு புதுசான சிஸ்டர்ஸ்க்குலாம் ஆன்சர் சொல்ல வைக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது. நான் இன்னைக்கு பெர்மிஷன் போட்டுட்டு இதை நான் அட்டென்ட் பண்றேன். ரம்லத் சிஸ்டருக்கு தெரியும் நான் ஒர்க்கிங்ல இருப்பேன், சிஸ்டம்ல இருப்பேன் அப்படின்னு. அதனாலதான் நான் 4:30 வரைக்கும் எப்படி பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து வைக்காமலே இருக்கேன். நிறைய பேருக்கு 4 to 5 கூட நம்ம கிளாஸஸ் வச்சிருந்தோம். பட் எனக்கு அந்த 4:30 தான் வந்து சிஸ்டம் ஆஃப் பண்ற டைமா இருக்கிறதுனால எனக்கு வந்து அப்படியே ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த ரிசர்ச் நீங்க இது பண்றீங்களே, சூரா யூசுப் பண்ணிருந்தீங்களா, அப்பவே எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. எனக்கு ஏன்னா சூரா யூசுப் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல நிறைய படிப்பினைகள் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பர்சனலா அதிகமா ரொம்ப டிப்ரெஷனா இருந்த டைம் பீரியட்ல நான் ரிப்பீட்டடா கேட்ட சூரா அது, தர்ஜுமாவோட கேட்ட சூரா அது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா டைமிங் தான் எனக்கு செட் ஆகல. ஸோ சூரா 100 நீங்க வைக்கும் போது நான் கலந்துக்கலான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பட் ஆனா டைமிங் தான்டா செட் ஆகல. டைமிங் வந்து என்ன டைமிங் உங்களுக்கு ஃப்ரீயா இருப்பீங்கன்ற டைமிங் மட்டும் எனக்கு மெசேஜ் போடுங்க. அதுல நம்ம ஆயிருவேன். நீங்க 4க்கு நீங்க வந்து தர்ஜுமா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றீங்க இல்லையா, சில நாள்ல நான் ஜாயின் ஆகுறேன். கரெக்டா அப்பதான் கால் வரும், மெயில் சென்ட் பண்ணதும் டக்குன்னு நான் ரிலீவ் ஆயிட்டு மறுபடியும் போய் சிஸ்டம் ஆன் பண்ற மாதிரி நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜாயின் ஆயிட்டு லெஃப்ட் ஆயிப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஆக்சுவலா நம்ம இந்த சைடு வந்து ரெக்கார்டிங்கும் எடுக்கிறதுனால யார் வரா யார் போறான்னு பெருசா எனக்கு தெரியல. ஆனா உங்களை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன், நீங்க வந்திருப்பீங்க, அது நான் பார்த்திருக்கேன். ஆர்வமா அட்டென்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். பட் ஆனா ஒர்க் வந்து என்ன பண்றது, ஒர்க் ஷெட்யூல் அந்த மாதிரி இருக்கா. சோ அதனால ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கும். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு நிறைய ஷேர் பண்ணும் போது கூட நான் இன்னைக்கு என்னோட செக்ரட்டரிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் ஒரு டிஃபரெண்டான ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒர்க்கை நான் கண்டினியூ பண்றேன்னு பெர்மிஷன் கேட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மேம். நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்ததே எனக்கு அல்ஹம்துலில்லாஹ். பட் இவ்வளோ நேரம் இருந்து இந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இன்ஃபேக்ட் அந்த என்னோட சீனியர் லெவல் அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மேம். ரொம்ப ஜஸாக்கல்லாஹ். கண்டிப்பா உங்களுக்கு இருப்பேன். கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பிடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க மேம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம் மேம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட இந்த ஹெப்டிக் ஒர்க்லையுமே வந்து நம்மளோட அந்த ஆனுவல் மீட்டப்க்கு நீங்கள் வந்தது நிஜமா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்கல்லாஹ் கைர் மேம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சூரா நூர் மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்க எனக்கு வைக்கும்போது சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். என்னோட டைமிங் வந்து கண்டிப்பா நான்
ஃப்ரீயா இருந்தேன்னா கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிருவேன். ஓகே மேம், ஓகே மேம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். துவா செய்யுங்க. நான் டைமிங் பார்த்துட்டு சொல்றேன். சரிம்மா. ஓகே மேம். ஓகே. ஜஸாக்கல்லாஹ் கெய்ர். மற்ற சகோதரிகள் உங்களுடைய கருத்துக்கள், இவ்வளோ நேரம் உங்களுடைய இந்த ப்ரீஷியஸான டைம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ரம்லத் நிஷா சிஸ்டர். ஏன்னா என்னோட பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் இருக்காங்களா, பேசுற கொஞ்சம் யோசி பேச வேண்டியதா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அல்லாஹ்ட கருணை ரெண்டுமே. என்ன சொல்றது, ஒவ்வொரு இடத்துல போகும்போது நன்மை நாடி போகும்போது அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு அடி எடுத்து வைக்கும் போது 10 அடி எடுத்து வைக்கிறான்னு சொல்ற நமக்காக அல்லாஹ் வந்து முன்னாடி இருக்காங்க. இன்னொன்னு, அல்லாஹ் வந்துட்டு அந்த கல்வி கத்துக்கிற கூடியவங்களுக்கு வானவர்கள் மூலியமா பாதுகாப்பு தராங்கிற மாதிரி இந்த விஷயம் ரெண்டு. என்ன சொல்றது, நல்ல அழகான நிறைய விஷயங்கள் இருக்கு. உண்மையாலுமே ஹெவன் சீன்ல வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். அதாவது காலேஜ் போக முடியாது ஒரு அந்த தாட்டை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செஞ்சது வந்து அந்த ஸ்பிளாஷ் கிளப் தான். ஏன்னா உண்மையாலுமே அல்ஹம்துலில்லாஹ் மறக்கவே முடியாது. அந்த ஸ்பிளாஷ் கிளப்புங்கிறது வந்து இன்னும் வரைக்கும் அது என்ன சொல்றது, இப்போ எனக்கு அதுல ஒரு இன்னொரு சின்ன ஒரு இது இருக்கு. ஆனா அல்லாஹ் அதை எப்படி எனக்கு கிடைக்க வச்சிருவான் அப்படிங்கிற ஒரு பொறுமையும் எதிர்பார்ப்பும் துவாவையும் எத்தி வச்சவன் தான் இருந்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள தெரியாதது வந்துட்டு நாங்க கத்துக்கிட்டோம். அதாவது எப்படின்னா நடைமுறையில இப்படிதான், அதாவது இப்படி குரான்ல சொல்லியிருக்காங்கன்னு மேலோட்டமா போகாம இதுக்கு இப்படி கூடி நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை இதை இந்த மாதிரியானதை பார்க்கணும்னு நினைச்சு பார்த்ததுல வந்துட்டு 4 மணியோட இந்த குரானோட அந்த தினமும் ஓதலாம். ஏன்னா நாங்க எடுத்து தமிழ் படிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா தமிழ் படிக்கணும் அப்படிங்கும் போது அர்த்தம் அப்படி மனனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல போச்சு. ஆனா அந்த ஒரு நாளைக்கு உண்டான 5 வசனம் கேட்கும் போது இது நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் எங்களுக்கெல்லாம் ஒரு 2-3 கிளாஸ்ல பதில் சொல்லவே தெரியாம இருந்தோம். எப்படி இது கேக்குறாங்க, எப்படி அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கு, இதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வேற ஒரு கண்ணோட்டத்துல கொண்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கன்னு அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் அந்த தமிழ் மீனிங் சொல்லி அந்த கிளாஸ் அதுக்கப்புறம் டைமிங் கொஞ்சம் மாறி அதுக்கப்புறம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன அல்லாஹ் கிருபையால என்ன சொல்றது அவங்க எப்படி கொண்டு வந்து எத்தி வச்சுட்டாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா பரியா சிஸ்டருக்கு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டைமிங் போடுறதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அல்லாஹ் கிருபையால அந்த டைமிங்கும் மாத்தி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸும் சொல்லலாம். அதே மாதிரிதான் சூறாவுடைய 11 மணி கிளாஸ் நமக்காக அந்த பேரு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்காக அந்த சூறா வந்துச்சு. அது எதோட பெயர் காரணம் எப்படிங்கிறது தெரியாம இருக்கு. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு கருத்துக்கள் முன் வச்சு அந்த சூறாவோட பெயர் காரணம் இதனாலதான் இது இங்க வந்திருக்கு, அதுலயும் வந்திருக்கு, சிந்தித்து பாருங்கன்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்னு அந்த இடத்துல கேட்டு எதுக்காக சொல்லியிருப்பான்னு சொல்லி அதை நம்ம நடைமுறையோட கொண்டு வந்து அந்த ஒரு சிந்தித்தல்னா என்னங்க இவ்வளவு நாள் மூளைதான் சிந்திச்சுட்டு இருக்குன்னு நான் நினைச்சேன். அதுவும் இல்ல, அது இப்படி இருந்து சிந்திச்சு பாருங்க, அது மனசுக்குள்ள இருந்துதான் அந்த சிந்தனையானது இதாகுதுன்னு அதை தெரியப்படுத்தினதும் இதுலதான். அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். என்னுடைய பாதி நேரத்தை வந்துட்டு இந்த அடுத்தடுத்த ஒவ்வொரு வகுப்புகளுக்காக செலவழிக்கிற ஒரு ஆர்வத்தையும் அந்த தெரப்பி கிளாஸ் இருக்கிற என்ன சொல்றது, அல்லாஹ் இந்த ஒரு வருஷம் எனக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு ஃபீல் இப்ப நிறையவே இருக்கு. ஆனா கிடைச்ச நேரங்கள் வந்துட்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இன்னியும் என்ன அந்த தெரியாம இருந்ததுன்னா அப்படிங்கிற அளவுக்கு என்ன தெரிய ஒரு கைப்பிடி அளவாவது தெரியிருக்கு அல்லாஹ் வச்சதுக்கு. அல்லாஹ்க்கு எல்லா புகழும். ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அதே மாதிரி இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாங்க. அதுல சொல்லவே முடியாது. ரிஃபாயா சிஸ்டர், ஆசியா ஜெபின் சிஸ்டர், ஃபாத்திமா சிஸ்டர், ரசூல் சிஸ்டர், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் நம்மள அப்படியே என்கரேஜ் பண்றதுக்கு சொல்லுங்க உங்களுக்கும் முடியும்னு அந்த மாதிரி ஒரு ஷோல்மேட்ஸ் வந்துட்டு அதுவும் அல்லாஹ்க்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ்மா, அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கெய்ர். இன்னும் மற்றவங்க உங்களுடைய கருத்துக்கள்மா. ரம்லத் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்மா, இதை நான் சொல்லணும். எல்லாத்துலயுமே கலந்துக்குவாங்க அவங்களும். அதாவது நம்ம பாத்தீங்கன்னா தப்சீர் வகுப்புகள், அதாவது குரான் விளக்க உரை, அது தர்ஜுமா வகுப்புகள், அப்புறம் வந்து ப்ராஃபட்ஸ் ஃப்ரம் த குரான், குரானில் கூறப்பட்ட நபிமார்கள், அப்புறம் ரவுலத்துல் முத்தகின்னு சொல்லி 7 to 8 அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எல்லா இதுலயுமே அட்டென்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ரம்லத் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ்.
இப்போ இதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருக்காங்க. மாஷா அல்லாஹ். அவங்களுடைய கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்தட்டும். இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாருடைய கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்தட்டும். அதுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சியான பெஹ்ரியா ஜன்னத்துல் பெஹ்ரியா சிஸ்டருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிளஸ் அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா அருள் புரிவானாகங்கிற துவாவோட இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். கண்டிப்பா சிஸ்டர்ஸ் கண்டிப்பா ஷைன் பண்ணுவீங்க நீங்க எல்லாருமே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மேம். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹு கைர். ஆமாம், ரம்லத் நிஷா சிஸ்டர், நானும் அப்பப்போ உங்களுடைய குரூப்ஸில் நான் வருவேன். ரவுலத்துல் முத்தக்கின்னு தெரியாது, பட் ப்ராஃபிட்ஸோட சீரா கிளாஸு இதுக்கெலாம் வந்திருக்கேன். அப்போ பார்த்தா எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே ரம்லத் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய கிளாஸஸ் நம்ம சைடுமே நான் ரொம்ப அனுபவிச்ச நல்லா இருக்கும். சகோதரிகள் பேசுகிற விதங்கள் எல்லாமே அழகாக இருக்கும். அந்த இதெல்லாம் எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். மாஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள் ரம்லத்மா. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஜஸாக்கல்லாஹு கைர்மா ரேஷ்மா சிஸ்டர். ஏன்னா மேம் நீங்கள் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல ஒரு இது நீங்கள் கொடுக்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கள் ரில்வானாம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். ஃபீட்பேக் தான் சிஸ்டர் ஆன் பண்ணேன். டைம் முடிஞ்சிச்சா? சொல்லுங்கம்மா சொல்லுங்கள். நான் தான் மியூட் பண்ணேன். சொல்லுங்கள். வாய்ஸ் கேட்காதுன்னு சொல்லிட்டு மியூட் பண்ணேன். சொல்லுங்கள். ஓகே ஓகே சிஸ்டர். நான் லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸாக சிஸ்டர் ஆமினா சிஸ்டரோடையும் ஜன்னத்துல் பஹ்ரியா சிஸ்டரோடையும் ட்ராவல் பண்ணுறோம். வாழ்க்கைன்னா என்ன, நம்ம நினச்சிட்டு இருப்போம் இஸ்லாம்னா குரான் மனப்பாடம் பண்ணணும், ஆலிமா படிக்கணும், ஹிப்ஸு பண்ணணும். அது எப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நானுமே. ஒரு 10 மந்த்ஸ் பிஃபோரும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வாழ்க்கைன்னா என்ன, குரான் எதுக்கு, ஹதீஸ் எதுக்கு, நம்மளுக்கு எல்லாம் குரானில் என்ன பாடங்கள் சொல்கிறான், அதை வாழ்க்கையில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி இப்போ 2 பசங்க இருக்காங்க. எல்லா லேடிஸும் அப்படிதான், மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலி அப்படின்னே போயிடுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட எய்மை திருப்பி புதுப்பிச்சு கொடுத்துருக்குறாங்க. என்னோட எய்மை நான் அப்படியே மறந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் என்னோட எய்மை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது இந்த ஹெவன்சி கவுன்சிலிங் தான். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நான் இது படிக்கலான் இருக்கேன், அக்குபஞ்சர் படிக்கலான் இருக்கேன். என்னோட சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ஆர்வமாகவே இருக்கும். பட் ஆனால் பண்ண முடியாமல் இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அது பண்ணலான்ட்டு முடிவு பண்ணி கேட்டு வச்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் ஜாயின் பண்ண போகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லாத்துக்கும் ஆமினா சிஸ்டருக்கும் ஜன்னத்துல் பஹ்ரியா சிஸ்டருக்கும் ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். அது புரிய வச்சது இவங்க 2 பேரும் தான். லைஃப்னா என்ன, குரானை படிச்சுட்டு அதை அப்ளை பண்ணணும், ஹதீஸை படிச்சுட்டு அதை அப்ளை பண்ணணும், அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத புரிய வச்சதே இவங்க 2 பேரும் தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நான் பார்த்துட்டு இப்படி இருந்தாங்க, நான் இப்படி மாறுறாங்கங்கிறது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்ணால் பார்க்குறோம்மா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு விஷயந்தான் ஹெவன்சி கவுன்சிலிங்கோடைய ஒட்டுமொத்த நோக்கமுமே. ஏன்னா நம்ம இன்றைக்கி படைக்கப்பட்டிருக்கோம். படைச்சா இறைவன் எல்லாருக்கும் எல்லா திறமைகளும் தரலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. அப்போ அதன் மூலமாக நம்ம பணியாற்றணும். அதுதான் இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய பணி. அதைத்தான் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையாக சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதையே எடுத்து பண்ணுங்கன்னு. மாஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய சிஸ்டர்ஸ் சைக்காலஜி ஃபீல்டுக்குள்ளேயும் இப்போ போயிருக்காங்க. நீங்கள் அக்குபங்க்சர் போகிறீங்க. இன்னும் சில சிஸ்டர்ஸ் டெய்லரிங், அந்த பொட்டிக் அந்த மாதிரி போகிறாங்க. மாஷா அல்லாஹ். எல்லா துறைகள்லையுமே இறைவனுடைய வேலைகள் இருக்குது, இறைவனுக்கான வேலைகள் இருக்குது. நம்ம நீதமான முறையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். பட் எண்டிங் ஓரளவு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற நியத்திற்கு துவா பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லா சிஸ்டர்ஸுமே நல்ல ஒரு லெவலுக்கு நம்ம வந்துடணும். வாழ்த்துக்கள் ரில்வானா சிஸ்டர். நல்லபடியாக நீங்கள் படிங்க. மாஷா அல்லாஹ். சொல்லுங்கள் ஆயிஷா அம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுத்துருக்கான். எனக்கு இந்த குரூப்பில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய கருத்தை வெளிப்படையாக ஷேர் பண்ணலாம்.
இப்போ ஒரு சில இடங்கள்ல எல்லாம் நம்ம கருத்து ஷேர் பண்ணும்போது ஒரு பிடிவாதமான ஒரு வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் வரும். ஆனா இந்த இடத்துல நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. நமக்கு எல்லாருமே ஒரே கோணத்துல நம்ம சிந்திக்க மாட்டோம். ஒவ்வொருடைய சிந்தனை திறனும் ஒவ்வொரு விதமா அல்லாஹ் வச்சிருப்பான். அத பகிரும் போது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய மார்க்க அறிவும் சரி, நம்மளுடைய செயல்பாடும் அதிகப்படுத்தும். அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்க சஹாபாக்கள் தொடர்ந்துகிட்டே அவங்கள கண்ணிமைக்காம பார்த்துட்டு அவங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து பகிர்ந்து தான் இந்த மார்க்கத்தை அவங்க வளர்த்தாங்க. அந்த மாதிரி இங்க நம்ம கருத்துரிமை கொடுக்கப்படுது. அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். அத நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கிற, அப்படியே அவங்களும் அக்செப்ட் பண்ணி எல்லாரும் ஒரு சாட்டிஸ்பிகேஷன் வர்ற வரைக்கும் அந்த பாயிண்ட்டை விட மாட்டோம். அதுதான் எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில நாங்களும் தாவத்துல இருக்கோம். அந்த தாவத்தை எப்படி லைஃப்குள்ள எப்படி கொண்டு வர்றதுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜி எனக்கு இங்க ரொம்பவே கிடைக்குது. அல்லாஹ் உங்களுடைய முயற்சியும் எங்களுடைய முயற்சி இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்யணும். எனக்கு ஆமினா சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட இந்த இதை பத்தி சொன்னாங்க. ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் சிஸ்டர். அதனால ரெகுலரா பிள்ளைங்களை வச்சுட்டு வர முடியல, ஆனாலும் நான் ட்ரை பண்றேன். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க எங்களுக்காகவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லா. ஆமினா பீவி சிஸ்டர் தான் எல்லாமே, இவ்வளோ பேரையுமே கொண்டு வந்தது அவங்க தான். நான் ஐடியாலஜி இருந்தாலுமே எனக்கு கொண்டு வர தெரியலை, பட் அவங்க அதை செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். என்னையுமே இதை செய் அதை செய் அப்படின்னு இன்னமும் போட்டு கொண்டு வர்றது. பட் ஐ லவ் திஸ். இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணும். ஸோ அல்ஹம்துலில்லா. அவங்களுடைய அந்த நிறைய அந்த இன்புட் இருக்குது ஹெவன்சி கவுன்சிலிங்கில். மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர்மா. சொல்லுங்கள் ஹாஜிராமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு இந்த முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் ரொம்ப மனசு ரொம்ப எனக்கு மன அழுத்தமா இருந்தேன். ரொம்ப என்னால எதுவுமே தாங்க முடியாது. ஒரு எப்படி சொல்லணும்னா, நான் இனிமே இருந்தா நான் மெண்டலா போயிடுவேன் அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்தேன். அப்படி இருந்து என்னை நேரான வழி கொண்டு ரொம்ப நன்றிங்கம்மா. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். எனக்கு இதை படிச்சு இந்த சூறா ஓதுனதுனாலையும் படிச்சதுனாலையும் என் மனசு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா. அல்ஹம்துலில்லாம்மா. அல்ஹம்துலில்லா. என்னோட பாட்டிலாம் இருந்தாங்க, அம்மம்மாலாம். எங்கள் அம்மம்மாவுக்கு என்னால் இதெல்லாம் செய்ய முடியல. அப்போ நானுமே எவ்வளோ இது இருந்தாலும் இதெல்லாம் என்னால் முடியல. ஆனால் அவங்களுக்காகத்தான் நான் இந்த சைக்காலஜி ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். ஆனால் அவங்க இன்றைக்கி இல்லை, அவங்கக்கிட்ட என்னால் அது கொடுக்கவும் முடியல. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ உங்களுக்கு அது என்னால் கொடுக்க முடிஞ்சிருக்குன்றப்ப எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நம்ம எல்லாரையுமே அப்படி இருந்தோம்னா நான் எப்படி இந்த படிச்ச பிள்ளைங்களோட நம்ம எப்படி போட்டி போட்டு நம்ம படிக்க போறோம்? வயசாயிடுச்சு. நம்ம எப்படி பொழுதுக்கும் எழுதிக்கிட்டும் படிச்சுக்கிட்டும் எழுதிக்கிட்டோம். நம்ம எப்படியாவது இதுல நம்ம வின் பண்ணி ஆகணும். எப்படியாவது நமக்கு இந்த இல்ம அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். தொழுறப்பெல்லாம் ரப்பி ஜித்னி இல்மன் அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சு பாருங்க, எத்தனை பக்கம் எழுதி நானும் உங்களுக்கு அனுப்புவேன். இன்னும் எத்தனை தடவை எழுதி அதுல இப்ப எப்படி கேட்பாங்களா கொஸ்டின், அப்படி கேட்பாங்களா கொஸ்டின் எழுதுனவண்ணம் படிச்சவண்ணமாவே இருந்தாங்கம்மா இந்த சூறாவை. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ரொம்ப அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ரொம்ப வியக்க வைக்கும். மாஷா அல்லாஹ். அவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசும்போது வீடியோ, அதாவது கூகுள் பார்த்துட்டு வந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. பட் இவங்க கூகுள் பார்த்தாங்களா இல்லை வேறு எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க பேசுகிறது இன்னும் அப்டேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஹாஜிராமாவோட இதெல்லாம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், இங்கே பாருங்கள் நாங்கள்லாம் கூகுளில் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சோர்ஸ் கூகுள் தானே. அதில் பார்த்துட்டு வந்துமே எங்களுக்கு இவ்வளோ தான் தெரியுது. உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நியூஸ் எல்லாம் வச்சு பேசுவாங்க, இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த அனுபவம் எங்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஹாஜிராமா அதே மாதிரி கிளாஸஸுக்கும் கிளாஸுக்கு எப்படி வர்றதுமா, இன்னும் லிங்க் போடலையே. சம்டைம்ஸ் ஒரு 2-3 தடவை நானே மறந்துட்டேன். இன்னும் லிங்க் வரலையே, ஐயோ ஆமாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வருவேன். ஏன்னா டைமிங் இங்கே வேறு, நம்ம ஊருக்கு வேறு இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட ஹாஜிராமாவோட அந்த இது ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். மாஷா அல்லாஹ். அண்டு ஹாஜிராமாவோட பொண்ணுங்க ரில்வானா சிஸ்டர், இம்ரானா சிஸ்டர் எல்லாமே அந்த டோட்டலாக ஒரு ஃபேமிலியோடு வர்றதுங்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷமா. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக என்னோட பாட்டிக்கு என்னால் செய்ய முடியல, எங்கள் அம்மம்மா இன்றைக்கி இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் அதே வார்த்தைகள் அதே விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை.
அவங்களுக்கு என்னால் பண்ண முடியல, ஆனால் உங்களுக்கு என்னால் பண்ண முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். டைம் எல்லாத்துக்குமே ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் பொருந்திக் கொள்வானாக. தொடர்ந்து நீங்கள் நிறைய எனக்கு வாழ்த்து சொல்லுவீங்க, நிறைய எனக்கு மோட்டிவேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஒரு அந்த அந்த ஒரு இன்னும் மேலும் மேலும் அல்லா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இதை பார்த்து பயனடைய அல்லாஹ்கிட்ட துவா செய்யறதுமா. இன்ஷால்லா அல்லாஹ் கிட்ட போய் செய்வான். இன்ஷால்லா. உங்களுக்கு அல்லா உங்களுடைய ஹலாலான ஹாஜத்தையும் நிறைவேற்றி வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் எல்லா மேலான சொர்க்கத்தையும் எல்லாத்துக்கும் இதில் பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தையும் நேர்வழியும் கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கணும். ரப்பில் ஆலமீன். ஆமீன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான். இன்ஷால்லாஹ்மா, இன்ஷால்லா. ஜஸாக்கல்லாஹு கைர்மா, ஜஸாக்கல்லாஹு கைர். பெரியவங்களோட அந்த துணை இருக்குங்கிறப்போ ரொம்ப எங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. அல்லாஹ் கொஞ்சம் நம்மளை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு போவான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். துவா செய்வோம் இன்ஷால்லா. சொல்லுங்கள் ஆசியாம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மலாய்கா பேகம் பேசுகிறேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஹெவன்சி கவுன்சிலிங்ல நடத்துகிற எல்லா கிளாஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிளாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமினா மாமி நடத்துறதும் ஜெனட் மாமி நடத்துறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வந்து நீங்க நடத்துறதெல்லாம் எங்ககிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நீங்க நடத்துறதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவினிங்ல நீங்க ரீடிங் கிளாஸ் நடத்தும் பொழுது அதை நான் டெய்லியும் அட்டென்ட் பண்ணுவேன். இப்போ நீங்க மார்னிங் வச்சுட்டதுனால என்னால் அட்டென்ட் பண்ண முடியல. ஜஸகல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் மிஸ்டர். நான் ஆசியா ஜபின் பேசுறேன். நான் வந்துட்டு சூரா காஃப்ல நான் இருந்தேன். ஆனா வந்துட்டு இப்போ சூரா யூசுப்ல வந்துட்டு என்னால வர முடியல. ஆனா மாஷா அல்லாஹ் எல்லாருமே வந்துட்டு நீங்க குவிஸ் கேட்டு அதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணி அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லா சிஸ்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரமஸ்டர், ரசூல் சிஸ்டர், மற்ற சிஸ்டர்ஸ் நேம்ஸ் தெரியல. எல்லா சிஸ்டரும் ரொம்ப அருமையா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ரொம்ப அமேசிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆமினா சிஸ்டர் கிளாஸ்ல இருந்தேன் நான். அப்போ வந்து ஜெனஸ்டர் வந்துட்டு வீக்லி 1 கிளாஸ் தான் வருவாங்க. அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு முழுக்க எவன்சி கவுன்சிலிங்ஸ்ல அதிகமா வந்துட்டு இப்போ ஜெனஸ்டர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு குரானிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆமினா சிஸ்டர். அதில் அவங்க சூரா இன்ட்ரோடக்ஷன், ஹதீஸ், அப்புறம் நபிமார்களோட வரலாறு, அஸ்மாவுல் ஹுஸ்னா எல்லாத்தையுமே எங்களை படிக்க வச்சு அதை வந்துட்டு அவங்க எங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலா நம்ம லைஃப்ல வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து புரிய வைப்பாங்க. ஜெனஸ்டர் அதே மாதிரி தான் பேச வச்சிருவாங்க யாரா இருந்தாலும். நல்லா வந்து ஸ்டார்டிங்ல பேசவே மாட்டேன் நான். குரூப்ல நேம்ஸ் எல்லாம் ஆசியா ஜெபின் அப்படின்னா தான் நான் பேசுவேனே. ஆனா வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு தெளிவா பேச வச்சது எல்லாமே ஜெனஸ்டர் தான். அவங்களுடைய ரீடிங் கிளாஸ் டெய்லி வந்துட்டு புக் ரீட் பண்றது நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் வந்துட்டு முழுமையா ஒரு 2 புத்தகத்தை வந்து நாங்க முடிச்சிருக்கோம். அந்த நான் வந்து வீட்டுல எல்லாம் வந்துட்டு புக்ஸ் நிறைய இருக்கு. ஆனா எந்த ஒரு புக்கையுமே நான் எடுத்து முழுமையால நான் படிச்சதே கிடையாது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இப்ப ஜெனஸ்டர் மூலியமா தான் அந்த ரெண்டு புக்கையும் நான் படிச்சிருக்கேன். இன்ஷால்லா நான் வரக்கூடிய மற்ற புக்ஸ்லயும் நான் கலந்துக்கணும். இன்ஷால்லா வரக்கூடிய கிளாஸ்லயும் நான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குரூப் மூலியமா என்ன அப்படின்னா எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்க. நம்ம எப்படி ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல அந்த மாதிரிலாம் இருப்போமோ அந்த மாதிரி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கவங்க. எங்களுக்குன்னு ஒரு தனி குரூப் இருக்கு. நாங்கெல்லாம் பேசுவோம், கிளாஸை பத்தி பேசுவோம், எந்த டவுட்னாலும் நாங்க வந்து கிளியர் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஜஸகல்லாஹ் ஹைரன் சிஸ்டர். ஆமினா சிஸ்டருக்கும் ஜெனட் சிஸ்டருக்கும் ரொம்ப ஜஸகல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ மலாய்க்காவும் அப்படி தான் ஆச்சு. அப்போது நான் ஊரில் இந்தியாவில் இருக்கும்போது ஈவினிங் வச்சிட்டு இருந்தேன் அந்த 100 days ரீடிங் சேலஞ்சில். ஸோ இவங்க ஒரு சைடு படிப்பாங்க, மலாய்க்கா ஒரு சைடு படிப்பாங்க, மலாய்க்கா தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது சம்டைம்ஸ் இப்படிலாம் குவிஸ் எல்லாம் கேட்டு அவங்களுக்கும் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் தருவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரியவங்க நம்ம ஓகே, பட் குழந்தைங்க அந்த இடத்துல இவ்வளோ ஒரு மணி நேரம் உட்காந்து ஃபோனில் உள்ளதை கவனிக்கிறாங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அது ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ மலாய்க்காமா வந்து சொன்னது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஆசியா ஜபின் சிஸ்டரும் ஆரம்பத்துலேருந்து எங்கள் கூட இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மாற்றம் அவங்களுடைய அந்த பேஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அது வந்து எங்களுக்கு தெரியும் இவங்க இங்கேருந்து வந்தாங்கல்ல அப்படின்ட்டு.
மாஷா அல்லாஹ். ஆசியா ஜபீன் சிஸ்டரும் ஒரு பெரிய ஒரு முயற்சியில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் அது வெற்றி பெற்று அவங்களும் அவங்களுடைய ஃபீல்டில், அவங்களுடைய துறையில், எல்லா துறையுமே இறைவனுடையது தான். எல்லா துறைகள்லையும் நம்ம வந்து தாவா பண்ணலாம். எல்லா துறைகள்லையும் நம்ம இறைவனுக்கான வேலையை பண்ணலாம். அப்படி எல்லா துறைகள்லையும் நம்ம எல்லாரும் இருக்கணுங்கிற நியத்தோட நம்ம வாழ்த்துக்கள் சிஸ்டர். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நியத்துகளும் வந்து நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க ரசூல். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். இனாமா சிஸ்டர் இப்ப இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த ஒரு மோட்டிவேஷன் தப்சீர் வகுப்புகள் அட்டெண்ட் பண்ணி ஒரு மோட்டிவேஷன்ல அல்ஹம்துலில்லாஹ் இப்ப ரீஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த பிடெக் மீடியா பண்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இது உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். மீடியா பண்றாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, ஸ்ரீலங்கால பண்றாங்க. இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க, மறுபடியும் ரீஜாயின் பண்ணி. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு வந்து ஒரு தப்சீர் வகுப்புகள் மூலமா அவங்களுக்கு நிறைய, எனக்குமே அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தினது தப்சீர் வகுப்புகள் தான். அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான், வேற எதுவும் நம்மளுக்கு ஆறுதல் கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நம்மள மாத்துதுன்னா கண்டிப்பா எல்லாரையும் மாற்றும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் அல் ஹிதாயா வந்து ஸ்டார்ட் பண்ணது. இப்ப பாத்தீங்கன்னா இனாமா சிஸ்டர் வந்து இப்ப நீங்க ஷேர் பண்ணும்போது லிங்க் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் பர்சனலா. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒர்க் ஷெட்யூல் இருக்கும் இல்லையா. ஸோ இனாமா சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, இப்ப நம்மளோட தான் இருக்காங்க. அவங்க இப்ப மறுபடியும் ரீஜாயின் பண்ணியிருக்காங்க. பிடெக் மீடியா பண்றாங்க, டெலிவிஷன், ரேடியோ அண்ட் தென் வந்து ரிசர்ச், இது எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பா அவங்களும் மார்க்கத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற ஆர்வத்தோட இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் கைட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துக்கள் சிஸ்டர். மாஷா அல்லாஹ். ஏன்னா இன்னைக்கு டக்குன்னு எடுத்தோன்னு சொல்லிடுவாங்க இது ஹராம், இது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் உண்மையிலே மீடியாங்கிறது ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான டூல். அது இறைவன்கிட்ட இருந்து வந்தது தான். அதை நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கான மீடியாலாம் ரொம்ப பாசிட்டிவாக நம்மளுடைய தாவாவை கொண்டு வந்து சேர்க்கலாம். நிறைய ஒரு விஷயம் மாஷா அல்லாஹ். நீங்கள் திருப்பியும் அதை வந்து கண்டினியூ பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். இறைவன் தான் அதை செய்ய வைப்பான். எல்லாரும் எல்லாமே பண்ணிட மாட்டோம். பட் ஒரு விஷயத்தை நம்மளை வந்து செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா அது இறைவனுடைய நாட்டம். ஸோ இறைவன் உங்களுக்கு அந்த பணியை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கான். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் அதில் பெரிய ஒரு லெவல் நீங்கள் வாங்க இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் அவ்வளோ ஹாப்பி ஆகும். இது ஏன்னா எல்லா துறைகள்ல இருந்தும் இப்போ நான்லாம் படித்தது ஐடி படித்தேன், சோஷியல் ஒர்க் படித்தேன். அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நான் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நான் வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன். பட் அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம வேறு எதுலையாவது பயன்படுத்தணும் அப்படின்ட்டு தான் முக்கியமாக இந்த வழியில் மற்றவங்களுக்காக பயன்படுத்தணும். சோஷியல் ஒர்க்கில் கற்றுக்கிட்டது மற்றவங்களுக்காக நம்ம பயன்படுத்தணும். ஐடியில் கற்றுக்கிட்டது எப்படி சிந்திக்கணும், அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்படி ஒரு விஷயம் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி நான் எந்த படிப்பு படித்தேங்கிறது எனக்கு நோக்கமே இல்லை. அதன் மூலமாக நான் கற்றுக்கிட்டதை மற்றவங்கள்ட்ட எத்தி வைக்கிறேன்னா. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இனாமா சிஸ்டரை நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அண்ட் வாழ்த்துக்கள் சிஸ்டர். ப்ளீஸ் உங்களோட விஷயங்களும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி செஷன் எப்படி இருந்தது, உங்களுடைய ஐடியாலஜி என்ன, அதுவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். உண்மையிலுமே இன்னொரு கருத்து, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து டிஃபிகல்ட்டான ஒன்று தான். ஏன்னா நானும் அது படிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன். ஜென்னத்துல் பஹ்ரியா சிஸ்டர் உண்மையிலுமே அவங்களோட சேலஞ்சை அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள் ஆடியோவில் ஷேர் பண்ணாங்க. நான் அதை முழுமையாக கேட்டேன், பொறுமையாக கேட்டேன் எல்லாமே. அவங்க சில இந்த சொன்னாங்க, இந்த மாதிரி டைரக்டா ப்ராக்டிக்கலா சில இடங்களுக்கு வந்து வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து நான் வந்து எல்லா இதுவுமே வந்து யார சப்போர்ட்டிங்கா நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி தருவேன். என்னை வச்சு நிறைய ஒர்க் வாங்குவாங்க, வேலை வாங்குவாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலுமே மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் நம்ம எதனால படிச்சிருக்கோம், அதை மற்றவங்களுக்காக தான் செயல்படுத்தணும். அதாவது சோஷியல் ஒர்க்கரா நம்ம இருக்கோம்னா அது எல்லோருடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு அது கொடுக்குது இல்லையா சிஸ்டர். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் உண்மையிலுமே. நம்ம MSW படிச்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து பெருமைங்கிறத தாண்டி இது ஒரு ஆளுமை. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு ஆளுமை. அது அந்த ஆளுமையை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான், யாரும் கொடுத்துட முடியாது, மனிதர்களால கொடுத்துட முடியாது. அந்த ஆளுமையை அல்லாஹ் வந்து ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் ஜென்னத்துல் பஹ்ரியா சிஸ்டருக்கு கொடுத்துருக்கான். அந்த மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் நம்ம அந்த 4 வருஷம் படிப்பு அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம இந்த சமூகத்துல முன்னெடுக்கும் போது நிறைய மாற்றங்களை வந்து இந்த சொசைட்டில
நிறைய சகோதரிகளுக்கு நம்மளால ஏற்படுத்த முடியும். அந்த நம்பிக்கையை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அதை நம்ம வந்து சிந்திச்சு அல்ஹம்துலில்லாஹ் செயல்படுத்தணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா இருக்கு, ஒண்டர்ஃபுல்லா இருக்கு இந்த செஷன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லா மேம், அல்ஹம்துலில்லா. இதுவும் வந்து ஆமினா பிவி சிஸ்டருடைய விஷயம்தான். நான் வந்து எம்எஸ்டபிள்யூ படிக்கிறதாவே இல்லை, அவங்க தான் ஆசைப்பட்டாங்க. பட் அவங்களோட இதுக்கு பதிலாக நான் போய் படித்தேன். அவங்களுக்கு அது கிடைக்கல. எங்கள் ஃபேமிலியை விட அவங்க ஃபேமிலி இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால அவங்களுக்கு அது கிடைக்கல. அவங்க மூலியமாக தான் போயிட்டு நானுமே போட்டேன். எல்லாம் வந்து எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தா. இன்றைக்கி வரைக்கும் அவங்களும் நானும் ஒன்றாலாம் படிக்கலை. பட் ஸ்டில் ஒரே காலேஜு, ஒரு சின்ன ஒரு 1 இயர் கோர்ஸ் மட்டும் ஒன்றா படித்தோம், அவ்வளோதான். பட் இன்னைக்கு வரைக்கும் நானும் சேம் காலேஜ் தான்மா, மறந்துட்டீங்களா? நானும் ஜமால் முஹம்மத் காலேஜ் தான். அதனால தானே மேம் உங்களை சீனியர்னு சொன்னேன். வேற நம்மளோட டிபார்ட்மெண்ட், நானும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். மாஷா அல்லாஹ். எல்லா வகையிலையுமே வந்து சீனியர் தான் நீங்க அப்போ. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். டிபார்ட்மெண்ட் கூட மாறல. நம்ம வந்து அதே பாஷா சார், ஃபைஷ்பாஷா சார், அந்த மாதிரி யாரு கைருன் நிஷா மேம், அப்புறம் வந்து வஹிதா மேம், அந்த மாதிரி சேம் இதோட தான் நம்மளும் அதே நீங்க படிச்சிருப்பீங்க. அது சில வருடங்களுக்கு முன்னாடி நான் அதே இடத்துல, நான் அதே டேபிள் பெஞ்ச், அதே போர்ட்ல, அந்த அட்மாஸ்பியர்ல நானும் படிச்சுட்டு வெளியில வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை மாதிரியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நாங்களும் வரோம் மேம், இன்ஷா அல்லாஹ். நிறைய அச்சீவ் பண்ணுவீங்கம்மா, எல்லாம் உங்களுக்கு திருப்பி செய்வான். நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்களும் ஆமினா சிஸ்டரும் எதுக்கு எடுத்தாலும் ஆமினா சிஸ்டர் அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட வேர்ட்ஸ்ல மறந்துடாம இருக்கீங்களா, அந்த மாதிரி உங்க கல்வில இருக்காங்க. அது புரியுது எனக்கு. அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்களையும் பார்க்கணும். நீங்க சொல்ல சொல்ல அவங்களையும் நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. உங்களை பார்த்திருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். பட் அவங்கள வந்து எக்ஸ்போஸ் அவங்க எந்த ஒரு இதுலயுமே இல்ல. நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஆமினா பிவி சிஸ்டர் வந்து நேம் வந்திருக்காங்க. இந்த அந்த ஆனுவல் மீட்டப் போஸ்டர்லயும் பார்த்தேன். உங்களோட போட்டோ இருக்கு. பட் அவங்க வந்து இல்லையா, சரி ஓகே டயர் நம்ம அவங்கள இன்ஷால்லா இறைவன் நாடுவான்னு நினைச்சேன். பட் நீங்க இப்படி சொல்ல சொல்ல அவங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் மேம். எனக்கு வந்து அதாவது இப்போ வந்து கொஞ்சம் முழு சுதந்திரமுமே கிடச்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய கணவர் வந்து அவருடைய கைடன்ஸில் நான் இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஆமினா பிவி சிஸ்டர் இன்னும் திருமணம் ஆகலை. ஸோ அதனால் அவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறாங்க. நானும் அதுக்கு உகந்ததாக இருந்துக்கிறேன். ஸோ அதனால் அவங்களோட பிக்சர்ஸ் வந்து நான் போட மாட்டேன். என்னோடய பிக்சர்ஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரியும். அண்ட் அவர் எதுவும் சொல்லலை. அதனால் கண்ணியமான முறையில் நம்ம இது பண்ணிக்கிறோம். நான் தான் இருக்கேன் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக என்னோடதை நான் போட்டுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர் மேம். இன்ஷா அல்லாஹ் ஆமினா பிவி சிஸ்டரும் ஒரு நாள் உங்ககிட்ட பேசுவாங்க மேம், இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பேசலாம் இன்ஷா அல்லாஹ். நிறைய விஷயங்கள் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் மேம். சொல்லுங்க ரிஃபாயாமா, ரசூல்மா. இனாமா சிஸ்டரையும் கேளுங்க. அவங்க மீடியா அவங்க போயிட்டாங்களா? இவ்வளவு நேரம் இருந்தாங்க. இருக்காங்க இருக்காங்க. அவங்களையும் விடாதீங்க. அவங்கள வந்து கொண்டுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்களும் அப்லோட் பண்ணுங்க. அடிக்கடி அவங்க ஒரு ஸ்டிக்கர் அனுப்புவாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப அதை பார்க்கும்போது மனசுல வந்து அல்லாஹ் இந்த பொண்ணு வந்து நம்ம மேல இவ்வளவு அன்பா இருந்து நம்மள அப்லிஃப்ட் மீ அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் அனுப்புவாங்க. அப்லிஃப்ட் மீனா தெரியும் அதோட அர்த்தம் என்னென்ன, தாக்கம் என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்ப இந்த பொறுப்பு வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கானா, சோ அந்த பொண்ணுக்கு நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நான் இத வந்து உங்கள்ட்டையும் ஷேர் பண்ண, உங்கள்ட்டையும் கடத்துறேன் இந்த விஷயத்த. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய சகோதரிகளுக்கு கண்டிப்பா அப்லிஃப்ட் மீ அப்படிங்கிற விஷயத்த நம்ம பண்ணணும். அல்லாஹ் நம்மளுக்கு அதற்கு அருள் புரியணும். இந்த பொறுப்பு உங்கள்ட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்றேன். நீங்க வந்து கண்டிப்பா இனாமா சிஸ்டருக்கு, ஏன்னா அவங்களோட ஸ்டோரி நான் வந்து பர்சனலா நான் பேசுறேன். அவங்க வந்து ரொம்ப ஒரு மன பிரச்சனையில தான் வந்து இந்த மறுபடியும் இந்த சூழ்நிலையில இருந்து படிச்சு மீண்டும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்காங்க. ஸோ வந்து அவங்களையும் விட்டுறாதீங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் எங்கள் இனம்தான். நானும் சரி, ஆமினா பிவி சிஸ்டரும் சரி, எப்போ எங்களுக்கு ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துச்சோ அப்போ தான் நாங்கள் படிக்கவே ஆரம்பித்தோம். ஸோ
ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இனாமா சிஸ்டரும் வந்து கண்டிப்பாக அந்த இப்போ சொல்லுவாங்கள்ல கரை நல்லது தான் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி கஷ்டம் நல்லது தான். அப்படி தான் நம்ம எல்லாரையுமே அந்த கஷ்டம் தான் ஒன்றிணைச்சிருக்கு. ஸோ இன்ஷால்லா இனாமாமா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களோட இனாமா பிளான் என்ன? சிஸ்டர் பேசுங்க, இன்ஷால்லா நாங்கெல்லாம் கேட்க ரெடியா இருக்கோம். அன்மியூட் பண்ணி பேசுங்கடா. அக்கா இருக்கேன்க்கா, நான் பேச கேட்குது. கனெக்ஷன் கொஞ்சம் இஷ்யூக்கா. ஓ கனெக்ஷன் இஷ்யூ. அக்கா நான் பேசுறது கேட்குது. கேக்குதா? கேக்குதுமா? பேசுங்கம்மா. நான் வாய்ஸ் ஆடியோ போடுறேன்க்கா, வாட்ஸ்அப்ல இன்ஷால்லா கேளுங்கக்கா. கனெக்ஷன் சரி ஓகே இன்ஷால்லா. ஓகேக்கா. அக்கா தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே தேங்க்யூ. எனக்கு எல்லாருமே இங்க புதுசா இருக்காங்க, ரேஷ்மா அக்கா தவிர அது எல்லாருமே எனக்கு புதுசா இருக்காங்க. என் ஃபீல்டு கொஞ்சம் கஷ்டம்தான். அக்கா நான் பேசுறது கேக்குதா? கேட்குதுமா, பேசுங்க பேசுங்க பேசுங்க, கேட்குது. என் ஃபீல்டுல 64 பேர் நாங்க படிச்சோம். 1.5 வருஷம் படிச்சுட்டு நான் ஒரு ஒன் இயர் படிக்காம சின்ன ஒரு இன்சிடென்ட் உண்டு, அதுல கொஞ்சம் ஃபெடப் ஆகி இப்பதான் வெளியில வந்திருக்கேன். என் ஃபீல்டுல வெறும் 66 பேர், ஸ்ரீலங்கன் லெவல்ல வந்து 64 பேர் செலக்ட் ஆகினாங்க. ஸோ நான் மட்டும்தான் முஸ்லீம். அதுக்குள்ளேயே எனக்கு எப்படி யாருமே கைட் பண்ணுறதுக்கு இல்லை. எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், ப்ரொடக்ஷன் நேஷனல் டெலிவிஷனில் ட்ரைனிங் கற்றுக்கிட்டேன். பட் ப்ரோக்ராமிங் பண்ண இஸ்லாமிக் வேயில் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து தமிழ் அண்ட் சிங்கள மீடியம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு சொன்னா ரிலிஜியன் பேஸாக இன்ஷால்லா ஐ வில் கிவ் மை பெஸ்ட். அண்ட் கைட் பண்ண யாரும் இல்லைக்கா, அதுதான் என் பெஸ்ட்டு பிரச்சனையை வந்து. அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது அது எனக்கு லக்கு தான். நான் 64 பேர்ல நானும் ஒரு முஸ்லீம் பிள்ளையா வந்து அங்க இருக்கிறது ஒரு எனக்கு இந்த அல்லா தான் என்ன கைட் பண்ணான்னு வந்துட்டு தோணுதுக்கா, டிரெக்டாவே தான். பிகாஸ் அந்த இடத்துல இருந்து என்னால மட்டும்தான் அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு அவ்வளோ இன்சிடென்ட் நடந்து இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு நேராவே எல்லாம் கைட் பண்றேன்றதான் பேசிக்காவே தோணுது. வேற எந்த கைடன்ஸும் இல்லை எனக்கு. எல்லா ஃபீல்ட்லயும் எடிட்டிங்கா இருக்கட்டும், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், வேற வேற ப்ரோக்ராம். அது ப்ரோக்ராமிங்ல இருந்து நம்ம லைஃபுக்கு நம்ம ரிலிஜியனா இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிட்டா எப்படி அந்த வெயில போகலாம், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அதுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்க்கா. ஒரு நேஷனல் டெலிவிஷன் வந்து ட்ரைனிங் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்லை. நான் போய் வந்திருக்கேன்டா அதை யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணுன்றதுல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இருக்கேன்க்கா. இன்ஷால்லா ஃபியூச்சரில் நிறைய பண்ணணும்னு இருக்கேன்க்கா. பெஸ்ட்டாகவே வந்து இப்படி தான் சப்போர்ட் இல்லை, ரேஷ்மாக்கா பிக்மி அப் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கை போட்டு அடிக்கொருக்கா மைண்டை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. வேற சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைக்கா. நானும் பெருசாக பேச மாட்டேன், நான் தான் யாருக்கிட்டையும் ஓப்பனாக பேசுறதுக்குரிய மைண்ட் செட்டும் இல்லை. இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு இனியாவது நல்லா போகணும், நல்ல ஒரு உருப்படியான ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. இன்ஷால்லா நிறைய ஐடியாஸ் இருக்கு. யூடியூப் சேனல்ஸ் ஜூனியர்ஸ் கிட்ட கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. இன்ஷால்லா இப்போதான் ஒரு கொஞ்சம் எழும்பி வந்திருக்கேன். ஃப்யூச்சரில் நிறைய வச்சுருக்கேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன்க்கா, இதெல்லாம் பண்ணணுன்ட்டு. அப்படிதான் நான் நிறைய எந்த மீடியா கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவேன்க்கா. அல்லாட வழியில் இறங்கிட்டேன்க்கா. இன்ஷால்லா இன்ஷால்லா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹார்ட் தம்ஸ் அப் ஃபார் எவ்ரிதிங். அல்ஹம்துலில்லாஹ்மா, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ரொம்ப இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியாக இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப மாஷா அல்லாஹ். சேம் நாங்களை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே இதே சூழலை தான் கடந்து வந்திருக்கோம், ஒவ்வொரு இடத்துலையுமே சப்போர்ட் இல்லைன்னு.
ஆனால் நமக்கு சப்போர்ட் இல்லாததுனால தான் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விஷயத்த மற்றவங்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்பாங்க, இது தப்பான விஷயன்ற மாதிரி. பட் அப்படி கிடையாது. அந்த மீடியா மூலமாக இறைவனுக்கு நம்ம என்ன பணியாற்ற முடியுங்கிறதுக்காக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் நீங்கள் கற்றுக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே எந்த வகையில் கற்றுக்கிட்டாலும் அதனுடைய ஃபைனல் வந்து பெஸ்ட்டாக வருன்றது நல்லா தெரியுது. மாஷா அல்லாஹ். அண்ட் கண்டிப்பாக நிறைய கற்றுக்குவோங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இறைவனுக்காக. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த நம்ம தனித்தனியாக பிக் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். யூடியூபோடைய விஷயங்கள்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் நிறைய இதெல்லாம் இது பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நீங்களும் பேசுங்க வெளியே எல்லாரோடையும். எனக்கு இவ்வளோ பேசுகிறேனே, நானுமே பக்கத்தில் எப்படி பேசுகிறதுன்னு தெரியாது. ஒரு மற்றவங்கக்கிட்ட புது ஆட்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப தயங்குவேன். ஆனால் வெளியில் அப்படி சொன்னால் நம்ப மாட்டாங்க. பட் அப்படி தான் எல்லோரும் அவங்கவுங்களுடைய பர்சனல் விஷயத்தை தாண்டி நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆகிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய அந்த எல்லா மன விஷயங்களுமே வந்து பாசிட்டிவாக மாறும். எல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய குமுறல்கள் நீங்கள் சொல்லலைன்னாலும் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. பட் ஸ்டில் அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகுன்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது மாதிரி நிறைய பேர் ட்ராப் டவுன் ஆனவங்க, ஏன் ட்ராப் டவுன் ஆகுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சூஸ் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு வரோம். அதே தான் உங்களுக்கும் மேம் கொடுத்துருக்காங்க. சூஸ் பண்ணது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் விட்டுறாதீங்க. நம்ம இறக்குற வரைக்கும் அதில் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். கூலி அல்லாஹ் தருவான். மாஷா அல்லாஹ். ரொம்ப இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. வாழ்த்துக்கள்மா. கண்டிப்பாக அந்த இப்போ 60 பேரில் நீங்களும் ஒன் ஆஃப் தி பர்சன் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எஸ், அல்ஹம்துலில்லா. ஜஸாக்கல்லாஹு கைர்மா. மாஷா அல்லாஹ். சொல்லுங்கம்மா. ஆமினா பி சிஸ்டர் நான் பார்த்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க கேட்டீங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேட்டா நம்ம எல்லாரும் பண்ணிடணும். நாங்க வந்து உங்களை ஸ்டூடெண்ட்ஸா விட சிஸ்டர்ஸா தான் ஆக்சுவலா நாங்க உங்களை பாக்குறோம். கேட்டா நாங்க உடனே வந்துருவோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே சகோதரிகள் தான். அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைச்சேன் இப்ப டக்குன்னு வந்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்பவே கவனிச்சேன் சிஸ்டர் இனாமா சிஸ்டர் பேசிட்டு இருந்தாங்களா, சோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சைலண்டா இருந்தேன். இப்ப நான் ஹாப்பியா சொல்றேன், ஆமினா சிஸ்டர் நான் பார்த்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். 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 நீங்க எல்லாரும் இவ்ளோ சப்போர்ட் பண்ணதும் இல்லாம ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இவ்வளவு கொடுக்கறது வந்துட்டு இன்னும் எங்களை வந்துட்டு கொஞ்ச நாளா நாங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வரமாட்டாங்களே, நம்ம என்ன பண்றது, ஒருவேளை குடுக்குற கண்டென்ட் அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்மளால கொடுக்க முடியலையா, இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு உங்க எல்லாரோட ஃபீட்பேக் சைட் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு செம்மையா ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கு. இனி நாங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஓடுறதுக்கான தேவையான எல்லா விஷயங்களையுமே இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் தான் இங்க ஒன்றிணைச்சிருக்கா நம்மள, வேற யாரும் இல்ல. அல்லாஹ் தான் படைச்ச ரப்புல் ஆலமீன் தான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே நான் அவைலபிளா பார்க்கவே முடியாது. இந்த டைம்ல நான் இந்த இடத்துக்கு கலந்துக்கணும்னு நான் நினைச்சது, என்னோட இந்த மனசுல வந்து அந்த தாட்டை போட்டது அல்லாதான். சரி நம்ம கண்டிப்பா நம்ம சிஸ்டர் எல்லாம் பண்றாங்க, ஆனுவல் மீட்டப்பா இருக்கு, கண்டிப்பா புதுசான விஷயங்கள் ஏதாவது இருக்கும், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி நம்மளும் நம்மளால பிடிச்ச பங்களிப்பா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. சரி ஆனுவல் மீட்டப்னா கண்டிப்பா எல்லாருமே ஒன்றிணைவாங்க, அப்ப வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா அதை கத்துக்கலாம்னு நினைச்சு வந்தேன். பட் ஆனா உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அருமையா கொண்டு போறாங்க சிஸ்டர். வந்து ஒவ்வொரு கொஸ்டினா ரைஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்கள்ட்ட இருந்து கேட்கறதா இருக்கட்டும். அதான் நான் ஆல்ரெடி 2 தடவை ஷேர் பண்ணிட்டேன், இது 3வது தடவைன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வரவழைக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு கான்பிடென்ட்டை தரதா இருக்கட்டும், அது வந்து கண்டிப்பா ரப்புல் ஆலமீன் பண்ணியிருக்கா, வேற யாரும் இல்ல. கண்டிப்பா ரப்புல் ஆலமீன் தான் நம்மளை வந்து அல்லாஹ் தாலா தான் நம்மளை இதை வழி நடத்தி கொண்டு போறான். நம்ம மத்தவங்க லைஃப்ல அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கே, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்த வந்து அல்லாஹ் உங்க கல்வில போட்டிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் கண்டிப்பா ஷைன் பண்ணுவீங்க. நல்ல லைஃப்ல ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல்ல வருவீங்க பாருங்க. உங்களை ஃபாலோ பண்ணி
சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹெவன்சி கவுன்சிலிங்ல நாங்க இருந்தோம். அந்த கவுன்சிலிங் எங்களுக்கு வந்து உண்மையிலேயே லைஃப்ல ஒரு புத்துணர்ச்சியை தந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ். அக்கா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நானுமே அப்படிதான். ஸ்டார்டிங் 80 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 84, 85 தமிழ் சிஸ்டருக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா 35 மெம்பர்ஸ் தான் அட்டென்ட் பண்ணாங்க. 30 to 35 தான் அட்டென்ட் பண்றாங்க. சரி குறைஞ்சிட்டாங்களே, நம்ம இந்த இதை விட்டுருவோம் அப்படின்லாம் இல்ல. ஏன்னா கேட்டா லாஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தான். ஏன்னா ஃப்ரீ அகாடமி இல்லையா, எல்லாமே வந்து இலவசமா பண்ணணும்னு எதுக்கு பண்ணது நான் முடிவெடுத்ததுன்னா, இதுக்காகவாவது சரி ஃப்ரீ அல்லாவுக்காக நம்ம இதை வந்து கேட்போம், டைம் மட்டும் ஒதுக்குனா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கட்டும். அல்லாவுக்காக நம்ம இதை இலவசமா செய்வோம், நம்ம அல்லாஹ் வந்து நமக்கான இந்த கூலியை இம்மையிலையும் மறுமையிலையும் தருவோம் அப்படிங்கிற ஒரு இது. பட் டீச்சர்ஸ்க்கு வந்து நான் என்னைக்குமே வந்து இது பண்ணதே இல்லை. அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக என்னால முடியும். இங்க இருந்து வாங்குற சேலரியே அப்படியே இங்க இருந்து பாதியை இங்க ஷேர் பண்ணிடுவேன், பாதியை சோஷியல் சர்வீஸ். நான் வந்து கிரீன் குளோபல் ரெவல்யூஷன் ஃபவுண்டரா இருக்கேன். சிஸ்டர்ஸ்க்கு தெரியும். மரக்கன்று நடுறது, ஏன்னா அது ஒரு பெரிய சதக்கத்துல் ஜாரியா. ஸோ அது செய்யறது, அப்புறம் டெய்லி ஃபுட் ரோட் சைட் பீப்புளுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரியான ஒர்க்கு. அதுக்கப்புறம் ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் இருந்ததுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி மைண்ட்லயே போயிட்டு இருக்கேன். எனக்கும் லைஃப்ல ஒரு பெரிய இடி விழுந்தது. 4 இயர்ஸ் வந்து எழுந்தே வர முடியாத அளவுக்கு பேரிடி. அது நான் கண்டிப்பா நான் இன்ஷால்லா உங்க 2 சிஸ்டர்ஸ் கிட்டையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். என்னை வந்து இப்ப வந்து இப்போ இருக்கிற மாதிரி நான் போன லாஸ்ட் 4 இயர்ஸ் இருந்தேனா அப்படின்னா இல்ல. 2023 தான் இந்த தப்சீர் வகுப்புகள், அல்லாவுடைய வார்த்தைகள் வந்து சரி ஓகே நம்மளுக்கு என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் அடிக்கடி முடியாம போயிடும். அடிக்கடி நான் அந்த டேப்லெட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ்னால நான் ரொம்ப வந்து உடல் ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுவேன். அதே சமயம் மன ரீதியாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டு துவண்டு போயிருவேன். அப்பெல்லாம் துவா செய்யுங்க. ஜன்னத்துல் பிரியா சிஸ்டருக்கும் தெரியும், துவா செய்யுங்க எனக்கு முடியல அப்படின்வேன். அதே அந்த ஈவினிங் வந்து அந்த கிளாஸஸ் டைம்ல ரொம்ப ஆக்டிவ் ஆயிருவேன். ஓகே நம்ம அல்லாவுடைய வார்த்தைகளை கேட்க போறோம் அப்படின்னு. ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு 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 மோட்டிவேஷனா இருக்கிறது என்னன்னா அல்லாவுடைய வார்த்தைகள். ஸோ அது நம்ம வந்து பிறருக்கு கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பா வந்து எல்லாரையும் அப்லிஃப்ட் பண்ணும் கண்டிப்பா. ஸோ அழகா டெய்லி தர்ஜுமா வகுப்புகள்ல சிஸ்டர் கொண்டு போறாங்க. ரொம்பவே நம்ம ப்ராக்டிக்கலா திங்க் பண்ண வைக்க யோசிக்கவும் சொல்றாங்க. அவங்களே நிறைய விஷயங்களும் ஷேர் பண்றாங்க. டைமிங் தான் செட் ஆகாம என்னால கேட்க முடியலையே தவிர, சில நேரங்கள்ல நான் கிளாஸஸ்க்கு வருவேன், வந்துட்டு கேட்கணும்னு வருவேன், அந்த டைம்ல ஒர்க் இருக்கும் போயிடுவேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க 2 சிஸ்டர்ஸும் சேர்ந்து பண்ற அந்த ஒர்க்கை வந்து அப்படியே எப்பவுமே நீங்க வந்து விட்டுறாம லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டை நான் உங்கள்ட்ட சொல்றேன். அதை அப்படியே எட்டி வச்சுட்டு அல்லாவுக்காக செயல்படுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வழிகள்லயும் துணை இருப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர். எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்களும் எல்லாருக்காகவும் துவா செய்றோம். உங்க எல்லாரோட துவா தான் ஆக்சுவலா எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களோட துவால இன்னும் எங்களை சேர்த்துக்கோங்க. ரேஷ்மா சிஸ்டர் பேசிட்டாங்க. அடுத்து யார் பேசுறீங்க? மைக் ஆன் பண்ணி வாங்க. நீங்களே 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ரஹமத் ரிஃபாயா. ஆக்சுவலாக நான் எப்படி இந்த குரூப்பில் வந்தேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ரசூல் அவளோட சிஸ்டர் மூலியமா தான் இதுக்குள்ளே வந்தோம். நான் எப்படி இருந்தேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் என்னோட லைஃப்பில் ஹாப்பி அப்படின்னா என்னோட பசங்க அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய விஷயங்களில் தான் நானும் ஆக்சுவலாக எனக்கு 18 வயசுலேயே கல்யாணம். அதிலேருந்து ஒவ்வொருத்தரையும் நான் புரிஞ்சு வெளியில் வர்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி விஷயங்களில் இருந்து எதையாவது ஒன்று நம்ம தேடணும், தொழுவோம் வணங்குவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு அல்லாஹ் இருக்கான்ற நம்பிக்கை இருக்கும். ஆனால் நம்ம எப்படி தேடி போகிறது அப்படின்றத வந்து நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு நன்மை கண்டிப்பாக சேர்க்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம வந்து அல்லாவை வந்து எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு அல்லா பாதையில் நம்ம எப்படி நெருங்குறோம், அந்த நெருங்குறதுக்கு மூலியமாக நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்குதுன்றத வந்து நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஜன சிஸ்டராக இருக்கட்டும், ஆமினா சிஸ்டராக இருக்கட்டும், நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம். ஆனால் வந்து அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு போகிறது அப்படின்றத வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் இங்கே வந்து என்னோடய மாமியார் நான் தான் இருக்கோம்.
எனக்கும் என்னோட மாமியாருக்கும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் தாண்டி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே எனக்கு யாருமே, அதாவது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கா, நம்ம வந்து வாய்ப்பு கொடுப்போன்ற மாதிரியே கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கும்போது நானே என்னோட பேரண்ட்ஸுமே சரி, அவங்களையும் போய் கஷ்டப்படுத்த முடியாது. தனியாக இருந்து இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த விஷயம் கிடைக்கிறதுக்காண்டி தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலாக ஜன்னஸ் சிஸ்டருக்கும் ஆமினா சிஸ்டருக்கும் தான் நான் வந்து ஜஸக்கல்லா ஹைர். அல்லாஹ் வந்து உங்கள் மூலியமாக வந்து எனக்கு இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கான் அப்படின்னும் போது ரொம்ப ஜஸக்கல்லா ஹைர். நான் இவ்வளோ நெருக்கமாக அல்லாவோட இருக்கேன் அப்படின்றதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கும்போது அதாவது 2 பேருமே எனக்கு வந்து நல்ல சிஸ்டர்ஸ். நான் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு வேறு மாதிரி நினைக்க தெரியல. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா முதல்ல ஷேர் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு ஜன சிஸ்டரும் ஆமினா சிஸ்டரும் தான் முதல்ல. என்னோட ஃப்ரெண்ட் ரசூல் என் கூட இருக்கா. எனக்கு வந்து இப்போது அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இவ்வளோ விஷயத்த கொடுத்துருக்கான்னும் போது இவங்க 3, அதாவது என் ஃப்ரெண்ட் ரசூல் வந்து என்ன சொல்கிறது, அவள் என் கூட இருக்கிறதுனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அவள் வந்து எனக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு தான். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இவ்வளோ இந்த 1 இயர் நான் வந்திருக்கேன்னா, இப்போ இந்த 1 இயரில் நான் எவ்வளோ விஷயம் என்னை மாற்றிருக்கேன் அப்படின்னும் போது ஜஸக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம்மா. அடுத்து யாரோ சலாம் சொன்னீங்க. அல்ஹம்துலில்லா. ரிஃபாயா அம்மாவோட அந்த டிரான்சிஷனும் நாங்கள் பார்த்தோம். மாஷா அல்லாஹ். ஆரம்பத்துலேருந்து இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸில் அவங்களும் ஒரு ஆள். ஆரம்பத்தில் அந்த ரீடிங் கிளப்பில் அவங்க வாசிக்கும்போது அவங்கள பார்த்தது. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஆர்வமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் அந்த பேஸ்லேருந்து நமக்கு தெரியும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஆளுமை, ரொம்ப அழகான ஆளுமை கொண்டவங்க. அண்ட் அவங்களும் இப்போ வந்து அவங்களுக்கான ஒரு பாதையை இப்போ சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான எஃபர்ட்டும் போட்டுட்ருக்காங்க. பட் எப்போ ஒரு பாதையை சூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமும் வந்துட்டு தான் போகும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. பட் அதை பாசிட்டிவாக யோசிக்கிற அளவுக்கு இறைவன் அவங்கள வச்சுருக்கான். ஸோ அந்த மாதிரி அவங்களும் அவங்களோட பாதையை சூஸ் பண்ணிட்டாங்கன்றப்போ எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. எல்லா விஷயமும் வந்து சொல்லுவாங்க, பேசுவாங்க, கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அதிகமாக பேசுவோம், கேர்ள்ஸ் பேசுவோம். ஆனால் நமக்கு தேவையான விஷயங்களுக்கு பேசுவோமா அப்படின்னா தெரியாது. ஆனால் இந்த ஹெவன்சி கவுன்சிலிங்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் நான் அவ்வளோவா பேச மாட்டேன். ஆனால் பேசுனா ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு கண்டிப்பாக நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டோடு தான் நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஹெவன்சி கவுன்சிலிங்கில் ரசூல் சிஸ்டர்லாம் எனக்கு பார்க்க கிட்டத்தட்ட 10 பேர் இருக்காங்க. 10 பேருமே அவங்க சொந்தக்காரவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்தாங்க. மாஷா அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லா. ரசூல் சிஸ்டருக்காகவும் நீங்கள் கொஞ்சம் துவா பண்ணுங்கள். அவங்களுக்கும் உடல்நிலை வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு நல்ல விஷயம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இஷ்யூவும் வரும். அது வந்துட்டு போகும்போது நமக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற நியத்தோடு நம்ம இது பண்ணுவோம். சொல்லுங்கள் ரசூல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ரசூல் மைதீன். கிட்டத்தட்ட இந்த 1 வருஷமா என்னோட மாற்றங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ரொம்ப எனக்கும் இந்த மாதிரி கைடன்ஸ் இல்லையே, நான் என்னடா பண்றது, எதுக்குடா பிறந்தோம், எதுக்குதான் வளரணும்னு தெரியாம ஒரு இதாவே தான் இருந்தோம். அப்பப்போ நானும் ரிஃபாயா சிஸ்டரும் பேசிட்டே இருப்போம், என்னடா பண்றது, என்னதான் செய்யறது நம்ம அப்படின்ட்டு. இப்படியே நம்ம ஒரு ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க, நம்ம ஹஸ்பண்ட், இப்படியே தான் நம்ம போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம தான் இருந்தோம். அப்படிங்கும் போதுதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். ரொம்ப ரொம்ப தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்கும் போது நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பை நான் நழுவ விடல. நான் அதை உடனே நான் அக்செப்ட் பண்ணிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் நான் ஆமினா சிஸ்டரோட கிளாஸ்ல தான் அட்டென்ட் பண்ணேன். நபிமார்கள் நம்ம ஓதுறது தொழுவது எல்லாமே தெரியும். ஆனா இந்த மாதிரி வரலாறு எதுவுமே எனக்கு தெரியாது சொல்ல போனா. ஆமினா சிஸ்டரோட கிளாஸ்ல நான் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் ஜன்னத் சிஸ்டர் அறிமுகமானாங்க.
அதுக்கப்புறம் ரீடிங் கிளப்பு, இதுல நான் எல்லாம் புக்கு எல்லாம் ரீடிங் பண்ண ஆரம்பிச்சோம். சின்ன சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு பேசவே தெரியாது. எப்படி பேசுறது? இப்ப நம்ம சொந்த பந்தங்கள் கிட்ட நம்ம என்ன பேசிக்கலாம். ஆனா மத்தவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்போ நாங்க பேச ஆரம்பிச்சோம், படிக்க ஆரம்பிச்சோம், புக்க ரீடிங் பண்ணோம். அதுல இருந்து ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. எவ்வளவு மாற்றங்கள் நாங்களே எங்களுக்குள்ளான ஒரு ஒரு தைரியத்தை, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எவ்வளவோ சூப்பரா நாங்க கத்துக்கிட்டோம். ரொம்ப இல்லாட்டாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறது. இப்ப இந்த சூரா யூசுப்ல இருந்து இந்த பாபிலோனில அந்த புக்ல நாங்க எல்லாம் பண்றது எல்லாமே நாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு படிப்பினை எங்களுக்கு வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதை தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும். அதுக்கப்புறம் எங்க சிஸ்டர் 2 சிஸ்டருக்குமே, எங்க கூட இருந்த எல்லா சிஸ்டருக்குமே நான் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சொல்றேன். எப்பவுமே எங்க சிஸ்டர்ஸ் நான் எப்படி மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இப்ப நாங்க ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதுல நாங்க முயற்சி பண்ணி நாங்களும் எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு அதுல இருந்து எனக்கு ஒரு படிப்பினை தான். உடனே எல்லாம் கிடைச்சிடாது இல்லையா? எல்லாத்தையுமே நம்ம அதுல எல்லாமே நம்ம அனுபவிச்சுதானே வரணும். அந்த ஒரு இதுதான் எனக்கும். நான் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கு அதுவும் ஒரு இதுதான். இதுல இருந்து எனக்கு ஒரு அல்லாஹ் இதுல எனக்கு ஒரு இது தரான் அப்படின்னா அதையும் நான் பொறுமையா ஜாலியா நான் ஏத்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுல இருந்து எனக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வருவோம் அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ். நான் தைரியமாவே இருக்கேன், நம்பிக்கையோடயும் இருக்கேன், தன்னம்பிக்கையோடயும் இருக்கேன். நான் முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ். என் தந்தை வாய்ப்புகள் கொடுத்த எங்க 2 சிஸ்டருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தைக்கு தான் எங்களோட ஃபீஸு. மாஷா அல்லாஹ். இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட அந்த கஷ்டத்தோட ஃபீஸாக இதை நாங்கள் பார்க்குறோம். மாஷா அல்லாஹ். அவ்வளோ நான் நம்பிக்கையோடு இருக்கேன், நான் அதுக்கான முயற்சியும் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ இதை விட என்ன வேணும் எங்களுக்கு இல்லை? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும்போது நம்ம நம்பிக்கை வேறு. பட் என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் இனிமேல் தான் அதை உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற இடத்துல எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோடய கஷ்டம் அதையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அப்படிங்கிறப்போ அதை விட ஒரு பெஸ்ட்டு ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். பர்சனலாகவே என்னோட எப்பவுமே சொல்லுவீங்கல்ல சிஸ்டர், நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கல்ல. இப்போ அன்னைக்கு கூட ஒண்ணு சொன்னீங்க, ஒவ்வொரு விஷயமும் டக்குன்னு நம்ம யோசிக்கிற ஒரு திறமையும் நம்மளுக்கு இருக்கு. நீங்க சொல்லுவீங்க இல்லையா? இப்போ நம்ம இனிப்பையே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இனிப்போட அருமை தெரியாது அப்படின்ட்டு. கசப்பை சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அந்த இனிப்போட அருமை தெரியும் அப்படின்றது. அது எல்லா விஷயத்துலயுமே நம்ம அப்ளை பண்ணி அப்படியே பொருந்திக்க வேண்டியதா இருக்கு. இப்போ உடனே நம்ம டெய்லரிங் கிளாஸ் போறேன், நான் கத்துக்கிறேன் அப்படின்றத விட, உடனே நம்மளுக்கு அது ஒரு இது கிடைக்குதுன்றத விட, அதுல இருந்த ஒரு அனுபவங்கள், நல்ல ஒரு படிப்பினை எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு இது கிடைக்குது அப்படிங்கும் போது அது சூப்பரா இருக்கும் அப்படின்றது நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ். சீக்கிரம் குணமடைஞ்சு சீக்கிரம் அடுத்தது ஸ்டார்ட் அப் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கம்மா. ஆமா சிஸ்டர், அதுக்காக நான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டேன். அதனால என்னால டக்குன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியல. ஆக்சுவலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் படிக்கணும் அந்த மாதிரி தாட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? என் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையில என்னை வெளியிலே விட மாட்டாங்க. நீ போ வை அப்படின்னு சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்குலாம் இங்கே யாருமே கிடையாது. நம்மளா வெளியில வந்தாலும் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆனா இப்போ நான் இந்த கிளாஸ் மூலியமா நான் நிறைய விஷயங்கள் நம்மளால முடியும், நம்மளால தனியா போக முடியும். ஆக்சுவலா நானும் ரசூல் சிஸ்டரும் தான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 month கூட நாங்க ஒழுங்கா போகல. எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் சுத்தமா போக முடியல. எதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல கரெக்டா ஒரு தடை கண்டிப்பா நிக்கதான் செய்யுது. அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்? இன்னும் கேட்டா நான் போற டிஸ்டன்ஸ் வர டிஸ்டன்ஸே அதிகமா இருக்கு. அதுலயே நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனா என்ன ஒரு அல்லாஹ்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னா, இந்த விஷயத்த நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட, இதனால உனக்கு இது ஆயிடுச்சு, நீ நம்ம போகாதன்னு சொல்லுவாங்கன்னு தான் நான் பயந்தேன். ஆனா நான் துவா கேட்டது என்ன, என்னால முடியும், அல்லாஹ் எனக்கு அதுக்கான இது சக்தியை தருவான், நான் லேசாக்கி நான் இதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். இதுல இருந்து இப்ப என்னோட ஃபேமிலி சூழ்நிலைன்னு பார்த்தா
கொஞ்சம் அல்லாஹ் வந்து நம்மளை கொஞ்சம் சிரமத்தில் தான் வச்சுருக்கான். ஆனால் இதிலேருந்து நம்ம வெளியில் வரணுன்னா நம்ம ஏதாவது பண்ணணுன்றது வந்து மனசில் ஓடிட்டே இருக்குது. அந்த விஷயத்த நம்ம எப்படி கொண்டு போகிறதுன்றது இப்போ நான் ஒரு விஷயத்த வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வந்து அல்லாஹ் இதிலேருந்து எனக்கு என்னென்ன விஷயங்கள் தரான் அப்படின்றத நான் பொறுத்திருந்து கண்டிப்பாக அதை ஒரு பழத்தை சுவைக்கிறதுக்கு அது வந்து இப்போ ஒரு மரத்தை நடுறோம் அப்படின்னா அந்த மரத்தை வந்து நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற வந்து அது வளரணும். வளர்ந்து அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு பழம் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பொறுமை தேவையோ அந்த பொறுமை நான் இப்பத்துலேருந்தே வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் நான் நினச்ச விஷயத்த வந்து அது நன்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு நாடுவான்ற விஷயத்தில் வந்து நான் பொறுமையாகவும் எதிர்பார்ப்போடையும் அல்லா மேலே நம்பிக்கையோடையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக எல்லாரும் துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லா ஹைர் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ்மா, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் மற்றவங்க மிஸ்ரியா சிஸ்டர், பரக்கத் சிஸ்டர்லாம் இருக்கீங்களா? உங்களுடைய கருத்து. இன்னும் வேறு யாராவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். அதாவது நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே இங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் நானும் மைக் ஆன் பண்ணாமே இருந்தேன். மாஷல்லா நிறைய இது சொல்லிட்டே போலாம். என்னோட லைஃப்லயும் சரி, மற்றபடி நிறைய இது இப்போ உங்களோட இதுபடியே நான் இது பண்ணிக்கிட்டே வரேன். என் ஹஸ்பண்ட்டு கூட சொல்லுவேன், நீங்க வந்து இப்ப நீங்க இப்படிலாம் இருக்க சொன்னீங்கல்ல, ஆனா இப்போ எங்க கிளாஸ்ல இதே மாதிரிதான்ப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நாங்கெல்லாம் சொல்லும்போது அது உங்களுக்கு இதா தெரியாது. அது வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ்ன்னு வச்சு சொல்லும்போது தான் அதோட இது தெரியுது அப்படிங்கும்போது, அதாவது நிறைய விஷயம் எந்த டைம்ல பொறுமையா இருக்கணும், ஃபேமிலியில அதெல்லாம் வந்து கொண்டுட்டு வரேன். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஏஜும் கம்மியா இருக்கும், அந்த அளவுக்கு படிப்பு இது இல்லாததுனால எனக்கு தெரியாது எப்படி எப்படி பேசணும், அப்படி இது பண்ணணும்னு. கொஞ்சம் குழந்தைத்தனமாவே டக்குன்னு எதையும் வெளிப்படுத்திடுவேன், அழுதுருவேன், அதே மாதிரி இருப்பேன். இப்போ வந்து எப்படி பொறுமையா இருக்கணும், எந்த யூசுப் சூறாவை ஒரு அளவுக்கு கொண்டுட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சம். இருந்தாலும் இன்னுமே நிறைய விஷயம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் இன்ஷால்லா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரசூல் சிஸ்டர் தான் என்ன இது பண்ணி விட்டாங்க. அப்போ வரும்போது நான் வெறும் குரானிக் இதே மாதிரிதான் இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இது வந்து அதே மாதிரி இல்ல, நம்ம லைஃப்ல எப்படி அதெல்லாம் கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்லி தராங்கங்கும் போதுதான் எனக்கு இதை விட்டு போவே மனசு வரல. நான் அடுத்து சொல்றவங்கள்ட்டையுமே என்ன சொல்லுவேன்னா, இந்த கிளாஸ் நாங்க வந்து இது பண்றோம், மத்த கிளாஸ் மாதிரி இது இருக்காதுப்பா, இது வேற மாதிரி இருக்கும், நீங்க வந்தாதான் உங்களுக்கு அதோட இது தெரியும் அப்படின்னு தான் நான் இப்போ சொல்றவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லயுமே ஃபேமிலி சைட்லயுமே அதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு இதுல நிறைய மனமாற்றம் ஏற்படும், இதுல வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்ஷால்லா எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. மாஷல்லா நிறைய விஷயங்கள் உங்க இதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னுமே நிறைய இது பண்ணணும். இதுவாச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா மிஸ்ரியா சிஸ்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆலிமா தான், ஃபுல்லுமாக ஆலிமா முடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் தான். ஸோ அவங்களுமே ஆலிமா அது அவ்வளோ எனக்கு தான் எல்லாம் தெரியும் தானே. கண்டிப்பாக யூசுஃப் சூறாவாக இருக்கட்டும், கஹப் சூறாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தான். இருந்தாலும் அதில் வேறு ஒரு கோணம் இருக்கா, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு வருவாங்க. ஸோ அந்த நான் முடிஞ்சிடுச்சு கம்ப்ளீட் அப்படின்னு இல்லாமல் கற்றுக்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு இருக்குது. மாஷா அல்லாஹ். அதுதான் வந்து ஒரு இது. இவ்வளோ ஒர்க்கு உங்களுடைய தனிப்பட்ட வேலைகள், வீட்டு வேலைகள் எல்லாம் தாண்டியும் ஏதாவது ஒரு வகுப்புலையாவது எல்லா சிஸ்டர்ஸுமே இருப்பாங்க. எல்லா வகுப்புலையுமே கண்டிப்பாக இருக்க முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு இடத்துலையாவது அவங்க வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிதர்சனமான ஒரு இடமா இருக்கும். அதே மாதிரி இவங்களுமே தொடர்ந்து அந்த ஆரம்பத்திலேருந்து இருக்காங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் உங்களுடைய அந்த விஷயங்களுமே வந்து சீராக அமையணுன்னு துவா செய்வோம். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நம்ம ஏதாவது ஒரு துறையில் வந்து இருக்கணும், அது இறைவனுக்கான பணியாக அதை நம்ம மாற்றணும். அந்த ஒரு நியத்தோடு நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷமா மிஸ்ரியா சிஸ்டர், ரசூல் சிஸ்டர் எல்லாருமே அது சேம், ரிஃபாயாம்மா, அப்புறம் பரக்கத் சிஸ்டர், இன்னும் ரசூல் சிஸ்டரோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் குரூப்பில். மாஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேம்மா.
அல்ஹம்துலில்லா. இன்னும் ஏதாவது சொல்லணுமா? வேறு யாராவது? 2 பேர் சொல்லுங்க மேம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் இப்ப ஸ்டார்டிங்ல 20க்கு மேல இருந்தாங்க. இப்போ சிஸ்டர்ஸ் கம்மி ஆயிட்டாங்க. வருத்தமா இருக்கு. இந்த விஷயம் எத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். மரணிக்கிற வரைக்கும் நம்ம இன்ஷால்லா நியத் வைக்கணும். மார்க்க கல்வியா இருக்கட்டும், உலக கல்வியா இருக்கட்டும். நான் இத்தனை டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணது காரணம் வந்து நிறைய கத்துக்கணுங்கிற தேடல் இருந்தது. ஆனா இப்போ வந்து இருக்கிற தேடல் என்னன்னா, நம்ம மரணிக்கிற வரைக்கும் மார்க்க கல்வி இன்னும் அதிகமா லேர்ன் பண்ணிக்கணும். அது மத்தவங்களுக்கு எத்தி வைக்கணும் அப்படின்னு. சோ இப்ப நீங்க சொன்னீங்க இந்த சிஸ்டர் வந்து ஆலிமா அப்படின்னு. இப்ப ஆலிமாவா இருந்து நம்ம உங்களுடைய ஹெவன்சி கவுன்சிலிங் இதுல வகுப்புல கலந்துக்கிட்டு வேற கோணத்துல இந்த சூறாவை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஆர்வமா இருக்கும் பொழுது கண்டிப்பா எல்லா சிஸ்டர்ஸும் நியத் வைக்கணும். இன்ஷால்லா நம்ம வந்து இதோட முடங்கிடக்கூடாது. நம்ம மரணிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களை கத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து எல்லாரோட மனசுலயும் வரணும் அப்படிங்கறத வந்து நான் இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புறேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான இதை வந்து நீங்க ஊக்கப்படுத்துங்க சிஸ்டர். பெஹரியா சிஸ்டர், உங்களுக்கான நல்ல ஆளுமை அல்லாஹ் கொடுத்துருக்கான். நீங்க வந்து தொடர்ந்து இந்த வகுப்புகள் நடத்துறதோட எல்லாமே எல்லாரோட மனசுலயும் இந்த ஒரு இதை போடுங்க. இந்த ஒரு ஸ்பார்க் எரிய வைங்க. கண்டிப்பா வந்து நம்ம மரணிக்கிற வரைக்கும் ஏதாவது கத்துக்கணும், ஏதாவது கத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதோட எல்லாமே மத்தவங்களையும் அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை வந்து அந்த ஸ்பார்க்கா நீங்க எரிய வைங்க. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா. அந்த சிஸ்டரை நான் எதிர்பார்த்தேன், பட் அவங்க வரலை. ஒரு சிஸ்டரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு எங்கள் அம்மா வயசு. அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷனுக்கு ப்ரைவேட்டாக வந்தாங்க, தனியாக வந்து படித்தாங்க. அவங்கக்கிட்ட நான் பார்த்தப்போ வந்து கேஷுவலாக இருக்காங்க. நல்ல பணம், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன் வரும்போது ஃபைனலைஸ்டாக அவங்க கோல் வந்து செட் பண்ணுறதுக்கு பிளான். ஸோ அப்போ உங்கள் கோல் என்னன்னு கேட்கும்போது, இறைவனுடைய பணி, அதாவது அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும், இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிற அதே ரீசன். வஹிதாம்மா இல்லை, இன்னொருத்தவங்க, அவங்க பேர் டக்குன்னு எனக்குமே வரல, அவங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருந்தீங்க, உங்களுக்கு பிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்லாம் பேச்சு கொடுக்கும்போது அந்த மில்லட்ஸ் விஷயங்கள் அவங்க வந்து அதிகமாக செஞ்சுருக்காங்க. மில்லட்ஸ், அந்த சிறுதானிய வகை உணவுகள் தான் சாப்பிடுவாங்களாம், வீட்டுக்கு செஞ்சு தருவாங்களாம். அதை வந்து ஒரு சிறுதானிய அந்த விஷயங்கள்லாம் அரைச்சி பேக்கெட் பண்ணி அதை வந்து விற்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ ரீசண்டாக இது ரொம்பலாம் போகலையே, நமக்கு வந்து டைம் அதிகமாக செலவாகுது, இது செலவாகுது, நமக்கு பணம் தான் பிரச்சனையே இல்லையே, நம்ம ஏன் இதை செய்யணும், நம்ம அமைதியாக இறைவனுக்காக தொழுதுட்டு துவா பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க செஞ்ச வேலையை விட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷனுக்கும் வராங்க, பர்சனல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாங்க. அப்போது நான் கேட்டேன், நீங்கள் வந்து இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுறீங்களே, இன்றைக்கி ஃபுட்டு தானே பிரச்சனை, ஆனால் நீங்கள் இந்த நல்ல விஷயம் வந்து எத்தனை பேர் பயனடைஞ்சிருப்பாங்க, இதை ஏன் நீங்கள் விட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அப்போ அவங்க யோசிச்சாங்க, ஆமாம், ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்குது, அல்லாஹ்க்காக நம்ம வேலை செய்யணும் தானே அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்க்காக நான் வந்து தொழுகிறேன், ஓதுறேன். அப்போ நான் சொன்னேன், இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய தொழுகையோ ஓதுதலோ அவனுக்கு தேவையே இல்லை. ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு ஓதுதலும் நம்மளுக்கான இதுதான். நம்ம குளிச்சா நமக்கு நல்லது, அந்த மாதிரி தான் நம்மளுடைய நலனுக்கு தான் நம்ம செய்கிறோம். அதில் ஒரு சுயநலம் இருக்குது. இதுவே மற்றவங்களுடைய நலனுக்காக நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதுதான் இறைவனுக்கு பிடிக்கும். ஸோ இந்த விஷயம்தான் இறைவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறான், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது மாஷா அல்லாஹ் அவங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ தான் அதை விட்டேன். ஏன்னா அவங்க வந்து இன்னும் 2 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பணம் விஷயமே இல்லை, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், கணவர் பசங்கள்லாம் இருக்காங்க. பட் அந்த பணத்தினால மற்றவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ, அந்த அந்த மணிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் அது தேவை. ஸோ இதை நீங்கள் செய்யுங்க, இதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வேலை. நீங்கள் நல்ல முறையில் உங்களோட ஃபுட்டை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சொன்னாங்க, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்,
இது வந்து இப்போது பேக்கெட் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தொழில் ஒரு தப்பே கிடையாது. அது வந்து மணிங்கிறத தாண்டி அதுதான் அந்த கல்விங்கிறது, இதைத்தான் நான் கல்வின்னு சொல்லுவேன். ஏன்னா திரும்ப திரும்ப என்ன விஷயம் நம்ம கற்றுக்குறோமோ அதை நம்ம செயல்படுத்தலைன்னா அது கல்வியே ஆகாதுல்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சதையே நீங்கள் செயல்படுத்துங்க. அதுலேயே நீங்கள் அந்த துறையிலேயே நீங்கள் வாங்க. இதுதான் தாவான்னு இல்லை. அந்த அம்மா செஞ்ச அந்த அந்த மில்லட்ஸ் கூட ஒரு தாவா தான். ஏன்னா நல்ல உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம். மற்றவங்க யாராக வேணா இருக்கட்டும், ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஹெல்த்தி பர்சன்னால் இன்னொருத்தவங்களுக்கு உதவ முடியும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை ஏற்படுத்த முடியும். ஸோ அதை நம்ம மூலமாக இறைவன் செய்ய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம பண்ணோம். ஸோ அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன் முடியவும் அவங்க வந்து ரொம்ப அழகாக தெளிவாக அவங்களுடைய பிஸ்னஸையுமே அவங்க ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய நம்ம சைடில் ஹெவன்சி கவுன்சிலிங்லேருந்து இருக்கக்கூடிய கல்வியே, நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் மேம்படுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு வரோம். மாஷா அல்லாஹ் நிறைய சகோதரிகள் அது மாதிரி வராங்க. இப்போ ரிஃபாயாமா ரசூல்மாலாம் வந்து நாங்கள் சொல்லலை நீங்கள் இது பண்ணுங்கன்னு, ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதை இப்போ அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ இந்த கண்டிப்பாக அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் வந்து விதவிதமாக கற்றுப்பாங்க. ஆனால் அவங்க நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு தைக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம் வரும்போது, நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் உங்களுக்கு தைச்சி தருவேன், இப்படி தான் ட்ரெஸ் போடணும், இது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு அந்த உடையில் அவங்களுக்கான அந்த அத்தாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுதான் இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய இது. ஸோ அந்த மாதிரி இப்போ இனாமா சிஸ்டரும் கூட இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டே வராங்க. நல்லா ஒரு பெஸ்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் இப்போ என்கிட்ட அத்தாரிட்டி இருக்குது, நான் இந்த மாதிரி தான் இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் சினிமாவை வச்சு நம்ம கற்றுக்குறோம். பட் அதை தாண்டி இந்த விஷயத்தெல்லாம் நான் காமிக்கிறேன், இதுதான் இஸ்லாம்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு அவங்க இன்ஷால்லா அவங்களோட அத்தாரிட்டி வர்றப்போ அதை காமிக்கும்போது மாஷா அல்லாஹ் யூசுஃப் மாதிரியே எல்லாருமே, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே எல்லாருமே ஷைன் ஆகும் அவங்க துறையில். ஏன்னா இஸ்லாம் வந்து வெறும் ஆன்மீகத்தை மட்டும் சொல்லவே இல்லை, எல்லா உலகமே அல்லாஹ்வோடது, அல்லாஹ்க்கானது. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா துறைகள்லையுமே நம்ம போகலாம், அதை அல்லாஹ்க்காக நம்ம வேலையும் செய்யலாம். இந்த கல்வியை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கற்றுப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக மேம் ரேஷ்மா மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரையுமே நம்ம அதை நோக்கி தான் கூட்டிகிட்டு வரோம். இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதே கிடையாது, நீங்கள் யோசிங்க. ஏன்னா நம்ம கவுன்சிலிங்கில் இருந்தோங்கிறதுனால அந்த அட்வைஸுக்கும் கவுன்சிலிங்க்கும் வித்தியாசம் நல்லா தெரியும். ஸோ அதனால் கவுன்சிலிங் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்பார்க் தான். இந்த மாதிரி இருக்குது கல்வி, இந்த கல்வியில் நீங்கள் உங்களோட கல்வியை தேர்ந்தெடுத்துக்கோங்க, அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம 100 முறை படிக்கிறத விட ஒரு முறை எழுதி பார்க்குறது சிறப்புன்பாங்க. அந்த எழுதி பார்க்குறது தான் செயல்முறைக்கு வாங்க 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 அப்படின்னப்போ இப்போ நிறைய பேர் மாஷா அல்லாஹ் சில சிஸ்டர்ஸ் வந்து சைக்காலஜி ஃபீல்டில் எம்டிசிசி போயிட்டாங்க. ஆக்சுவலாக நானுமே ஹுசைன் பாஷா சார் அவர் எம்டிசிசியில் எனக்கு ஒரு பர்சனலாக ட்ரெயினராக அவ்வளோ விஷயம் அந்த மாஸ்டர் டிப்ளமோவில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரோட அந்த உந்துதல் இன்னும் இந்த ஹெவன்சி கவுன்சிலிங்கை முற்றிலுமாக எடுக்க ஆரம்பிச்சுது. நான் குரானுடைய விஷயங்கள் சொல்லுங்களேன். குரானுடைய விஷயங்கள் என்னம்மா? 1 இயர் கோர்ஸாமா அது? ஆமாம், எம்டிசிசிங்கிறது 1 இயர் கோர்ஸ். ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. தெரியும் எனக்கு, பர்சனலா தெரியும். மாஷா அல்லாஹ் நல்லா மோட்டிவேட்டர், நிறைய கோச்சிங் அவங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்க. வேற வேற காலேஜஸ்ல, வேற வேற ஸ்கூல்ஸ்ல, நிறைய பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட், சைஃபால கூட இப்ப இணைஞ்சு பண்றாங்க. தெரியும் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அவருடைய உந்துதல் தான். அந்த கோர்ஸ் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய இதிலேருந்து எங்களுக்கு இவ்வளோ வந்துச்சு. ஸோ இங்கேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே அப்படியே கவுன்சிலிங் சைடும் போயிருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் பிடிச்ச விஷயத்துலேருந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபீல்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மாஷா அல்லாஹ். இன்னும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நியத்தும் இருக்குது. அதே சமயம் நம்மளும் வந்து அடுத்த லெவல் போகணும்
அது அடுத்து இது எனக்கு கொடுக்கலாம், அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாங்கள் 2 மணி நேரம் பிளான் பண்ணோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் 3 மணி நேரம் உங்களுடைய அந்த டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். எல்லாருடைய அந்த 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 நெருக்கமும் எங்களுக்கு வேணும். அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் வந்து நம்ம எல்லாருக்குமே துணை இருந்து நிறைய விஷயங்களை எல்லா துறைகள்லையும் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம ஈடுபடுத்தணும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். வேறு மற்ற சகோதரிகள், பேசாத சகோதரிகள் ஏதாவது உங்களுடைய ஃபீட்பேக் சொல்கிறீங்களா? ஃபௌசியா சிஸ்டர். வலைக்கம் சலாம் மேம். முதல்ல மேம், என்ன நடந்தாலுமே நான் வீட்டில் அமைதியாகவே இருப்பேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் திருப்பி எதிர்த்தே பேச தெரியாது மேம். ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த குழந்தை வளர்ப்புலாம் எப்படி என்னங்கிறது. நீங்கள் சொல்கிறது நல்லா புரியுது. பிள்ளைங்களை எப்படி கொண்டு வரணும், வைக்கணும், எல்லாமே தெரியுது. மாஷா அல்லாஹ். எதையுமே எடுத்து இப்படியே அப்படின்னு சொல்லவே எனக்கு தெரியாது. பயந்துக்கிட்டு பேசாமல் இருந்தேன். இப்படியே தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்போனா நீங்களாம் கண்டிப்பாக அந்த ஸ்ப்ளாஷ் ரீடிங்க்கு வாங்கம்மா. புத்தகம் மட்டும் வாசிங்களேன். அது வாசிக்கும்போது ஒரு தொடர்ந்து நீங்கள் வாசிக்க பேச பேச ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள்லாம் வாங்க. புத்தகம் வந்து இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம். அடுத்த புத்தகம் சாப்பியன்ஸ்னு சொல்லிட்டு தெரியுது. முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால நான் வந்து அப்துல் கலாம் சயின்ஸ் கிளப் சேர்பர்சனா இருந்திருக்கேன் தமிழ்நாடு லெவல்ல. ஒரு நிறைய இடத்துல ஃபார்மேஷன், லைப்ரரி ஃபார்மேஷன் பண்ணியிருக்கேன் டியர். அதான் இப்ப நீங்க சொன்னது இந்த குழந்தைகளுக்குலாம் இது கேட்டா நீங்க சொல்றது எனக்கு இப்போ மனசுக்கு ஒரு ஆறுதலா நல்லா இதா இருக்கு. நம்ம பிள்ளைய நல்லா கொண்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிங்கிறது அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா துஆ செய்வோம். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நமக்கு இந்த பொறுமையாருன்றது மட்டும் சொல்லி கொடுத்துட்டாங்க. பொறுமைன்றதுக்கு என்ன மீனிங்னு சொல்லி தரல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்து நம்ம எடுக்கலாம். அவர் கரெக்டாக அவரோட இடத்துல வந்து சொல்லிடுவார், நான் பண்ணலை அப்படின்றவார். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புக்கு வந்து வெயிட் பண்ணி வாய்ப்பை பயன்படுத்திடணும். இந்த வாய்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த ஒரு எப்பயுமே என் பிள்ளைக்கு என்ன சொல்லுவேன், பாப்பா நீ எது செஞ்சாலும் நீ பொறுமையா இருந்துக்கமா அப்படின்னு. ஆனா நீங்க சொன்னதான் பேசுற இடத்துல பேசணும் போல தெரியுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம எந்த மாதிரியான உலகத்துல இருக்கோம்னு தெரியும் தானே. நம்ம பேசினாலே நம்மளை மதிக்கிற அளவில் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல பேசணுமோ அந்த அத்தாரிட்டி, யூசுஃப் வந்து எல்லா இடங்கள்லையும் பேச மாட்டார். அவரோட அத்தாரிட்டி வரும்போது பேசுவார். ஸோ அந்த மாதிரி அந்த அத்தாரிட்டிக்காக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கல்வி எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளை மட்டம் தட்டும்போது நீ மட்டம் தட்டிக்கிட்டே இரு, நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், எப்போ எனக்கு வாய்ப்பு வருதோ அப்போ நான் எல்லாத்தையுமே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட குழுமத்தில் தொடர்ந்து வாங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய மாற்றங்களை நம்ம வந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் வந்து ஏன்னா நம்மளுடைய விஷயம் ஹெவன்சி கவுன்சிலிங்கில் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை வந்து நம்ம பெய்டில் தான் கொடுக்குறோம். ஏன் நான் பெய்ட் போட்டேன் அப்படின்னா, முன்னாடி நானுமே வந்து ஃப்ரீயில் தான் நான் இது பண்ணேன். ஆனால் நான் பெய்டு போடுறதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, சில இடங்களில் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. என்ன நீங்கள் குர்ஆனுடைய விஷயங்களில் பெய்டு சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான தோணியில் கூட. பட் நான் பார்த்த வரைக்கும் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எந்தெந்த விஷயத்துக்கோ செலவு பண்ணுறோம். ஒரு சாரீ, ஒரு சுடி, ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸுங்கிறது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம். ஆனால் இஸ்லாம் கல்வி அப்படின்னு வந்துட்டால் மட்டும் அது ஃப்ரீயாக எதிர்பார்க்குறோம். இந்த ஃப்ரீயாக எதிர்பார்க்குறதுனாலையோ என்னவோ அதிகமான பேருக்கு அதனுடைய அந்த இது தெரிய மாட்டேங்குது. ஸோ முடிஞ்ச அளவு அந்த பணம் செலுத்தி நம்ம பண்ணும்போது அதுக்கான எஃபெக்டும் நம்ம அதிகமாக போடுறோம். நம்ம பணம் கொடுத்துருக்கோம், அப்போ நம்ம போகணும். ஃப்ரீனா ஃப்ரீ தானே, போனால் போகலாம், போகலான்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சகோதரிகள் குறைஞ்சாங்க. ஆனால் பணம் கொடுத்து வரும்போது அந்த சகோதரிகள் தொடர்ந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்காக சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபீஸும் இது பண்ணுறோம். ஆனால் ஃபீஸ் என்னால் இவ்வளோ தான் சிஸ்டர் முடியும்
அப்படின்னு சொல்கிறவங்கள ஓகே உங்களால் அவ்வளோதான் முடியும்னா அவ்வளோ மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம வந்து பார்த்துட்டோம் சில விஷயங்கள். ஏன்னா இப்போ நான் ஃப்ரீயாக கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் நானே நினச்சிருவேன் நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தானே தரோம் அப்படின்னு. இதுவே வந்து நான் பணம் வாங்கும்போது நானே இறைவனோட கூலியால் தான், இறைவனோட அடிமை தான். ஸோ நான் செஞ்ச செயலுக்கு நான் கூலி வாங்கிட்டேன். அப்போது இதுக்கு மேலே என் மனசில் எந்த வகையான ஒரு கொஞ்சம் கூட அந்த பெருமை வந்துடாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் சில இடங்களில் நான் கூலியுமே வாங்குகிறேன். அந்த மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம சைடு வந்து இந்த மாதிரி இதை வந்து சொல்லுங்கள். என்னோட இன்னொரு சிஸ்டர்லாம் சமீம் பானுன்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சில ட்ரேடிங்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஷரிஃபா சிஸ்டர் அவங்களும் அப்படி தான் நல்லா இப்போ ட்ரேடிங் அதெல்லாம் பண்ணும்போது அப்படியே பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இது தானே நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க இதில் வராங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அவங்களெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நம்ம ரெடியாகவே இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் ஏன்னா நம்மளை ப்ரொமோட் பண்ணுறப்ப அப்போ அந்த டைமில் ஆனால் மாஷா அல்லா ரேஷ்மா சிஸ்டர் வந்து ரேஷ்மா மேம் வந்து நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸுமே வந்து நிறைய குரூப்ஸில் வந்து போட விட மாட்டாங்க. பட் ரேஷ்மா மேமோட இதில் வந்து அந்த டெம்ப்ளேட்ஸ் போடும்போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அது ரொம்ப ஏன்னா அதுக்கப்புறமும் நிறைய சிஸ்டர்ஸ் இப்போது வந்திருக்கிற சில சிஸ்டர்ஸ்லாம் ரம்லத் சிஸ்டராக இருக்கட்டும், ஹாஜிராமாவாக இருக்கட்டும். ஹாஜிராமா தெரில என்னென்னு இல்லை, ஹாஜிராமா முன்னாடியிலேருந்து இருக்காங்க. ரம்லத் நிஷா சிஸ்டர் எல்லாமே வந்து முபீனா சிஸ்டர். ஆமாம், முபீனா சிஸ்டர்லாம் அவங்களுக்கு ஃபோன் எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவங்க வந்திருப்பாங்க கண்டிப்பாக. அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு மெஸ்மரைசிங்கான ஆட்களாக இருந்தாங்க, தொடர்ந்து வரக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க மாஷா அல்லா. ஸோ அந்த மாதிரி அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு படிப்பினை. நம்ம எவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். இது இப்போ டெம்ப்ளேட்ஸ் போட விட மாட்டாங்க இல்ல டியர். நான் நிறைய தடவை நீங்க போடுறத அக்செப்ட் பண்றதுக்கான காரணம் ஃப்ரீயா இருந்தா இது பண்ணுங்க, பெய்டு வேணாம் அப்படிங்கறத மட்டும் தான் அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே நீங்க ஃப்ரீயானது அது எவ்வளவு இந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் பெய்டு இல்லாம மணி இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க என்ன வேணா போஸ்டர் பண்ணாலும் நான் கண்டிப்பா தடை விதிக்கவே மாட்டேன். ஏன்னா நிறைய இன்ட்ராய் நிறைய ஷேர் பண்ணும்போது நானுமே வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் பர்சனலா. இப்ப கூட இனாமா சிஸ்டருக்கு நான் தான் பர்சனலா ஷேர் பண்ணேன். நிறைய சிஸ்டர்ஸ் வாங்க கலந்துக்கோங்க ஆனுவல் மீட்டப்ல. ஏன்னா வந்து ஒரு சிஸ்டர் ஒரு சகோதரிகள் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பெண்களுக்கு அதாவது எல்லா பெண்களுக்கும் இல்ல, பெண்களுக்கு உண்டான சில பிள்ளைங்கள்ல வந்து இன்னொரு சிஸ்டர் நம்மளை விட முன்னிக்க வரக்கூடாது அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க இல்ல ஏன்னா என்ன காரணம், மற்ற சிஸ்டர்ஸையும் அப்லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த உயர்ந்த எண்ணம் உங்கள்ட்ட இருக்கு. ஆனா சில சகோதரிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம போட்டி இருக்கும், பொறாம இருக்கும். இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா ஓப்படியாக்கள் இருப்பாங்களே, நாத்தனா இருப்பாங்க, இவங்களை விட இவங்க முன்னுக்கு வந்துடக்கூடாது, நம்ம நல்லா இருக்கணும் ஆனா நம்மளோட நல்லா இருக்க கூடாது அப்படின்லாம் நினைக்கிறவங்க உண்டு இந்த சமுதாயத்துல. சோ வந்து நீங்க பண்ற விஷயம் நல்ல விஷயம். சோ அதனால நான் எதுக்குமே அதுக்கெல்லாம் தடை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பெய்டான விஷயங்கள் மட்டும் ஏன்னா இந்த குரூப்ல வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க கேக்குறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடக்கூடாது, அதுவும் ஒண்ணு. தென் வந்து நீங்க பெய்டான விஷயங்களுக்கு மட்டும்தான் டியர் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த புரிதலை வந்து சரி சொல்லல. இல்லை மேம், இல்லை இல்லை இல்லை, அதனால தான் நான் சொன்னேன் வேறு சில குரூப்புகள்னு சொன்னேன். ஏன்னா நாங்கள் வந்து நிறைய குரூப்ஸ்க்கு அப்படியே மொத்தமாக அனுப்புவோம். அப்போ வந்து இப்போ தானே பெய்ட்லாம் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் தானே அது நீங்கள் எனக்கு சொன்னீங்க, எனக்கு புரிஞ்சிச்சு. நம்மளும் ஒரு குரூப்பில் இருக்கோம், அப்போ நீங்கள் போடுறீங்களா நான் போடுறேனான்னு தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது எனக்கு புரிஞ்சுது, அதனால தான் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணேன். அதே விஷயம் உங்ககிட்டேருந்து நானும் கற்றுக்கிட்டேன். மற்ற சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து அலோவ் பண்ணணும், அதை போட்டு நம்ம இது பண்ணக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு பண்ணுற மாதிரி. ஆனால் வேறு சில இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வந்து மாதம் வந்து சதக்கா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போது இது நான் இத்தனைக்கும் ஃப்ரீ கோர்சஸ் தான் அங்கே கொடுத்தேனே, அது கூட அவங்க வந்து ஷேர் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அந்த
குரூப்ஸை நினச்சி நான் சொன்னேன். அண்ட் நீங்கள் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நிறைய சகோதரிகள் வந்தாங்க. ஸோ இந்த இதுவும் நான் வந்து சொல்லணும். ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இது உங்களை நான் கண்டிப்பாக நான் சொல்லவே முடியாது. உங்ககிட்ட இப்போ நாங்களும் வந்து எங்களுக்கும் இப்போ உங்ககிட்ட வந்து அந்த அத்தாரிட்டி இருக்குது. அத்தாரிட்டி இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும்போது கண்டிப்பாக நாங்களும் உங்களை மாதிரி அப்லிஃப்ட் பண்ணணும். அந்த ஒரு நியத்தை நாங்கள் வச்சுருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுதான். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு அகாடமி இன்னொரு அகாடமி வந்து இது பண்ண மாட்டாங்க. பட் நான் அப்படி கிடையாது. ஏதாவது ஃப்ரீயான ஒர்க் ஷாப் இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பர்ட் ஆன்லைன் அகாடமி, நீங்க கூட கொஞ்ச நாள் நான் உங்களை கவனிச்சேன். அதாவது லாஸ்டா ஒர்க் ஷாப் அப்ப நீங்களும் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, உங்க குரூப்ல போஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லியிருந்தீங்க. எக்ஸ்பர்ட் ஆன்லைன் அகாடமியில நிறைய தர்பியா வகுப்புகள் நடத்துறாங்க. நான் இப்ப பாருங்களேன், ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பேன். அது ஏன்னா நான் அல் ஹிதாயா அப்படி இஸ்லாமிக் ஆன்லைன் அகாடமி ரன் பண்றேன். நான் அப்படி இருக்கும்போது இன்னொரு அகாடமியை நான் நிறைய டைம்ல ரம்லத் நிஷா சிஸ்டருக்கு தெரியும். ஏன்னா வந்து அவங்க இருக்காங்க, அதனால சொல்றேன். ஆனா இல்லைனாலும் இதுதான் உண்மை. நிறைய நேரங்கள்ல ஃப்ரீ ஒர்க் ஷாப் நடத்தும் போது என்னோட கிளாஸஸ் இருந்தாலும் லீவ் எடுத்துட்டு அந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுங்க, சம்திங் அவங்க வந்து நம்மளுக்காக சொல்ல வராங்க, நம்மள வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு அந்த அகாடமியில ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய கிளாஸஸ் லீவ் விட்டுட்டு அந்த இதை கண்டக்ட் பண்ண அந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ண சொல்லுவேன். மற்ற அகாடமிலையும் இந்த மாதிரி ஏதாவது பாருங்க, பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம்ல இருந்து நடத்திருக்காங்க. அந்த சிஸ்டர் நம்மளை வரவழைச்சி ப்ராஃபஸ் ஃப்ரம் த குரான் கிளாஸ் எடுங்க, நான் உங்களுக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அகாடமிலையும் ரன் பண்ற விஷயங்கள்ல. அதே மாதிரி நான் ரமலான் டைம்ல வந்து ரத்தின பிரார்த்தனைகள்ங்கிற வகுப்பை நான் அட்டென்ட் பண்ணேன் வேற ஒரு அகாடமியில, பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம்ல. அப்ப அவங்கள வர வச்சு நான் உங்களுக்கு பே பண்றேன், நீங்க வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா நீங்க டீச் பண்ணணும், இதே வகுப்புல 10 days ஒர்க் ஷாப்பை நீங்க வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மற்ற அகாடமியில உள்ளதையும் நாங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். காரணம் வந்து நீங்க பண்ணாலும் நாங்க ப்ரொமோட் பண்ணுவோம். நீங்களும் ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்கள் பண்ணதான் போறீங்க. அந்த டைம்ல டைம்லாம் கிளாஷ் ஆகும், அதெல்லாம் இருக்கும். ஏதாவது சம்திங் இம்பார்ட்டண்டா நீங்க பண்ணும்பொழுது எங்களோடது கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களோடதையும் பண்றதுக்கான மோட்டிவேட் பண்றதுக்கான விஷயங்களை நானும் செய்வேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம வந்து புது புது விஷயங்களை கத்துக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் எண்ணங்கள் வேற வேற இருக்கும், தாட் ப்ராசஸ் வேற இருக்கும், நிறைய அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறவா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கெயின் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால வந்து கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ண வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ் மேம், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் மேம். ரொம்ப சந்தோஷம் மேம், அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக உங்களோட அந்த இது நானும் பார்ப்பேன். இவங்களுக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது, எப்படி எல்லா இதுலேயும் வராங்க அப்படின்னும். அதுவுமே இப்போது ஒரு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், இப்போ பண்ணலை, பட் முன்னாடி பண்ணியிருக்கோம். பட் அது சின்ன ஒர்க் தான், ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க் தான். அதுவே நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப யூ ஹாவ் மோர் ஒர்க். பட் அது மீறியும் உங்களுடைய அந்த எண்ணங்கள், மற்றவங்களும் வரணுங்கிற எண்ணங்கள், அண்ட் அதெல்லாம் எங்களுக்கும் இப்படி தான் இருக்கணும், பெரியவங்க இப்படி இருக்காங்க. ஸோ அந்த மற்றவங்களுக்கு அந்த கரெக்டாக நம்ம எவ்வளோ சொன்னாலும்லாம் அது கேட்காது. பட் செயல் தான் அவங்களுக்கான இதாக இருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நாங்கள் அது புரிஞ்சுக்க மாட்டோம். பட் நீங்கள் சொல்லாமையே உங்கள் செயல்களில் நாங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதுதான் நாங்கள் இது பண்ணுறது. மாஷா அல்லாஹ். அவ்வளோ ஒரு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நானும் சரி, ஆமினா பிவி சிஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு குரூப்லேயுமே போய் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக பேசுவாங்க அங்கே உள்ள சிஸ்டர்ஸ்லாம். பட் அப்படி இருந்தும் வி டூ சம்திங், ஏதோ பண்ணிட்டு வந்தோம். ஆனால் நான் போட்டதுலேயே எந்த ஒரு முகசுளிப்புமே இல்லாமல் நீங்கள் இது பண்ணி, இன்னும் நீங்கள் என்கரேஜ் பண்ணி நிறைய நீங்களே கூட போஸ்ட்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. நான் அந்த தினமும் அது இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பரிசம் குரூப்பில் தான் ஒன்று பண்ணோம் நாங்கள். அப்படி நாங்கள் பண்ணும்போது யாருமே எங்கள் குரூப்லேருந்து யாருமே வரல. சரி உங்கள் குரூப்பில் அப்படி சும்மா போட்டு விட்டேன். அப்போ வந்த சிஸ்டர்ஸ் வந்து நான் பேசினதுட்டு ஒரு சிஸ்டர் அழுதுட்டாங்க. ஏன்னு தெரில, இந்த மாதிரி ரொம்ப படபடன்னே இருக்கும், நீங்கள் பேசுகிறது அவ்வளோ நிதானமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு இன்னும் என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேட் கிடச்சிது. அதுக்கப்புறத்துலேருந்து உங்கள் சைட்லேருந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க.
மாஷா அல்லாஹ். அப்போ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்து அப்போ இப்படி தான் இருக்கணும், எல்லாரோடையும் கலந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். முடிஞ்ச அளவு நானும் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அண்ட் மாஷா அல்லாஹ் நிறைய படிப்பினைகள் மேம் உங்ககிட்ட இருந்து. ஏன்னா அந்த சேமான ஒரு மைண்ட் செட் உள்ளவங்களோட நம்ம பழகுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்களோட சீனியர் எல்லா வகையிலையுமே, ஸ்டடீஸ்லேயும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சரி எங்களோட சீனியருங்கிறப்போ ஒரு நெருக்கம் வருது. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஆனால் மாஷா அல்லாஹ் மேம், நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களோட பர்சனல் வேலையை விட்டுட்டு எங்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. நான் ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நீங்கள் வருவீங்கன்னும் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி எங்கள் கூட நீங்கள் இருக்கீங்கன்றப்போ மாஷா அல்லாஹ். நான் யோசித்தேன், நம்ம ஒன்று எப்படியோ அதை எடுத்து சொல்லிட்டோம், வருவாங்களா, எத்தனை பேர் வருவாங்க அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் இவ்வளோ பேர் வந்தீங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் இருக்கிறது வந்து அல்ஹம்துலில்லாஹ் மேம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அதான் அல்லாஹ் அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள். நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் பண்ணியிருக்கோம், உங்கள் அளவுக்குலாம் பண்ணலை, ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறோம். அதுக்கு அல்லாஹ் பொருந்தி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறான் அப்படிங்கிறப்ப அல்ஹம்துலில்லாஹ் மேம். அல்ஹம்துலில்லாஹ்டா, நாங்க எல்லாருமே இருக்கோம் சப்போர்ட்டிவா. நீங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்வீங்க, கண்டிப்பா லைஃப்ல ஷைன் பண்ணுவீங்க. அததான் சொல்லிட்டே இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. நீங்க மத்தவங்களை அப்லிஃப்ட் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து உயர்ந்த எண்ணம். ஸோ அதனால கண்டிப்பா அல்லாஹ் வந்து மத்தவங்களை அப்லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மள கைவிட்டுற மாட்டான். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா லைஃப்ல உயர்ந்த லட்சியத்தையும் அடைவீங்க, உயர்ந்த இடத்தையும் பிடிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் மேம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர் மேம். ஓகே மேம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த செஷனை முடிச்சுக்கிடலாமா? வேறு யாராவது ஏதாவது பேசணுமா சிஸ்டர்ஸ்? ஓகேம்மா. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர்மா. உங்களோட இந்த ப்ரீஷியஸான டைமை எங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. நம்ம ரொம்ப அருமையாக இந்த ஒரு வருஷத்துக்கு நாங்கள் பண்ணதுக்கு வந்து அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்தது. இன்னும் அடுத்த வருஷத்துக்கு வந்து இது வந்து ஒரு பூஸ்டப்பாகவே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னொரு வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.